आप फायदा उठा सकते हैं हमारे 23 ऑनलाइन चर्चेस का, जो कि भारत की सारी प्रमुख भाषाओं में उपलब्ध हैं। और इसके अलावा हमारे पास 3 विशेष चर्च हैं। एक टीनेजर्स के लिए जिसका नाम है तूफानी और ज्ञानी 3, बच्चों के लिए हमारे पास ऑनलाइन चर्च है, और गूंगे और बहरों के लिए भी हमारे पास चर्च है, साइन लैंग्वेज का चर्च। उसके अलावा आप हमारे ऑनलाइन चर्चेस को देख सकते हैं उड़िया में, तेलुगु में, तमिल में, गुजराती में, कन्नड़ा में, तुलु में, इंग्लिश में, हिंदी में, छत्तीसगढ़ी में, राठौरी बरेली में, आसामीज में, मराठी में, पंजाबी में, नेपाली में, कोंकणी, मलयालम, सिंधी, भोजपुरी, बंगाली और मालवानी में। इनका फायदा उठाइए और पूरे भारत में लोगों को सुसमाचार सुनाइए। गॉड ब्लेस यू। உங்க நாமம் புகழ்ந்து நான் பாடுவேன், தேவன் நாமம் புகழ்ந்து நான் பாடுவேன். உங்க நாமம் பெரியது, நீர் துதிக்கு பாத்திர. உங்க நாமம் புகழ்ந்து நான் பாடுவேன், தேவன் நாமம் புகழ்ந்து நான் பாடுவேன். உங்க நாமம் பெரியது, நீர் துதிக்கு பாத்திர. உங்க நாமத்திற்கு எல்லாம் மகிமை நான் தாரேன், தேவன் நாமத்திற்கு எல்லாம் மகிமை நான் தாரேன். உங்க நாமம் பெரியது, நீர் துதிக்கு பாத்திர. உங்க நாமத்திற்கு எல்லாம் மகிமை நான் தாரேன், தேவன் நாமத்திற்கு எல்லாம் மகிமை நான் தாரேன். உங்க நாமம் பெரியது, நீர் துதிக்கு பாத்திர. உங்க நாமம் பெரியது, நீர் துதிக்கு பாத்திர. ஹalleluya, praise the lord. இந்த மகிமையான ஞாயிறு ஆராதனையில் உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்னொரு கூட சேர்ந்து இந்த ஜெபத்திலே கலந்து கொள்ளுங்கள். நாம் இப்பொழுது நம்மை தயார்படுத்திக் கொள்ளுவோம். ஆமென். ஓ ஷாலபரபோ தலரிபி கற்றலரபோ ரீகல்லாபரபரபோ தலரிபி கல்லாபரபரபோ ரீபரிபி கற்றலரபோ தலரி இந்த தலபரபோ தலரிபி கல்லாபரபரபரபோ யூரிபி கல்லாபரபரபோ தலரி இந்த தலபரபோ தலரிபி கற்றலரிபி கல்லாபரபரபரபோ ரீஷாலபரபரபோ ரீகற்றலரபோ தலரி இந்த தலபரபோ தலரிபி கல்லாபரபரபரபோ ரீதல்லாபரபரபோ தலரிபி கற்றலரபோ தலரிபி கல்லாபரபரபோ ஷகற்றலரபோ தலரிபி கல்லாபரபரபோ தலரிபி கல்லாபரபரபோ ஷாபரபரபோ தலரிபி ஆவியானவரே உம்மை நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம் ராஜா. முதலாவது எங்களுடைய சிந்தைகளையும் எங்களுடைய இருதயங்களையும் ஆவியானவரே நீங்க பரிசுத்தப்படுத்துங்கப்பா.
உங்களுக்கு நேராக எங்களை நீங்க திருப்புகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உங்க கரத்திலே ஒரு விசை அர்ப்பணிக்கிறோம். நாங்க ஏறெடுக்கிற ஜெபங்களிலே அப்பா நீங்க எங்களுக்கு பதில் தந்தவரை எங்கள் மத்தியிலே வந்திருப்பதற்காக உண்மை நாங்க துதிக்கிறோம், உண்மை நாங்க ஸ்தோத்தரிக்கிறோம். ஆவியானவரே, தொடர்ந்து உங்களுடைய மகிமையாய் எங்களோடு கூட இருந்து நீங்க ஆண்டவரே பெரிய காரியம் செய்ய போகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். முற்றிலுமா எங்க கரத்திலே அர்ப்பணித்து தாழ்த்தி வறுமை தருகிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. இப்பொழுது முதலாவது பிரார்த்தனை குறிப்பு 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 4ஆம் வசனம் வரை. நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில், எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். நாம் எல்லா பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் கலங்கம் இல்லாமல் அமைதலுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்காகவும் அதிகாரம் உள்ள யாவருக்காகவும் அப்படியே செய்ய வேண்டும். நம்முடைய இரட்சகராகிய தேவனுக்கு முன்பாக அது நன்மையும் பிரியமுமாய் இருக்கிறது. எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். தேவனுடைய வார்த்தையை எல்லா நாடுகளிலும் வளர்ந்து பெருகும் என்று அறிவிக்க போகிறோம். தேவ பக்தியற்ற மனிதர்களின் எல்லா சாத்தானிய சூழ்ச்சிகளாலும் தடையின்றி எல்லா தேசங்களும் சுவிசேஷத்திற்கு திறந்திருக்கின்றன. மேலும் பல ஆத்துமாக்களை தினமும் கர்த்தருக்கு வெல்லப்படுகின்றன. ஹல்லேலூயா. இதற்காக நாம் இப்பொழுது பிரார்த்தனை செய்வோம். ஆமென். Ushalabro botala ribikatala ribotala ribikala barabarabo Risha katala ribotala ribaribikatala ribotala ribikala barabarabo Rishalabro botala ribikala barabarabotala ribirikala barabarabotala rinda talabrabo Rikala barabarabotala ritala barabotala rikatala ribotala rikali barabarabarabo Rishalabro ribaribikala barabarabotala ribikatala ribotala ribikala barabarabo You ribikala barabotala rinda talabrabotala ribikatala Barabarabo, Shakala Barabarabotula Rinda Telebrabotula Rebecca Tularabo, Rikala Barabarabo, Rebecca Labarabotula Rebecca Tularabotula Rebecca Labarabarabecca Labarabarabarabarabarabarabecca Labarabarabo, Rita Labarabotula Rebecca Labarabarabo, Shaka Chalarabo, You Reba Rebecca Tularabotula Rebecca Labarabotula Rebecca Labarabarabarabeca Chalarabecca Labar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 a
அப்பா. ஆமென் ஆண்டவரே. இன்றைய நாள் கூட ஆண்டவரே உலக நாடுகளுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே ஒவ்வொரு நாடிலும் தேவ வார்த்தை வல்லமையாய் ஆமென் ஈசப்பா ஆண்டவரே செயல்படும்படியாய் வெளிப்படும்படியாய் இயேசுவின் நாமத்திலே கட்டளையிடுகிறோம் ராஜா. ஷாலபரபோ தலரிபி கற்றலரபோ ரீபரபி கல்லாபரபரபோ தலரிபி கற்றலரபோ தலரிபி கல்லாரபரபரபரபோ ஷகலபரபோ தலரிபி கல்லாபரபரபோ ரீகல்லபரபரபோ தலரிபி கற்றலரிபி கல்லாரபரபரபோ தலரிபி கல்லாரபரபரபி கல்லாபரபரபரபரபி கல்லாரபரபரபரி ஷபா. ஒவ்வொரு ஆத்துமாவும் தேவனுக்குள்ளாக நிலைத்திருக்கும்படியாய் இயேசுவின் நாமத்திலே கட்டளையிடுகிறோம். ஷாகற்றலரபரபரபோ ரீபரபி கற்றலரபோ தலரிபி கல்லாபரபரபரபோ ரீதலபர கல்லபரபோ தலரிபி கல்லாபரபரபரபோ ரீபரபி கற்றலரிபி கல்லாரபரபரபோ ஷாபரபரபோ தலரிபி கல்லாபரபரபோ தலரிபி கல்லாபரபி கல்லாபரபி கல்லாரபரபரபோ தலஃப்ரி கல்லாரபரபரபரி ஷபா. அப்பா ஆண்டவரே சாத்தானிய சூழ்ச்சிகளுக்கு அமேன் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை நீங்க விலைக்கு காத்து கொண்டதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ரிஷாட்டலரபரபோ தலரிபி கல்லாரபரபி கல்லாரபரபரபி கல்லாரபரபரபரபரி ஷபா. அவனுடைய கிரியைகள் எந்த விதத்திலும் செயல்பட முடியாது இயேசுவின் நாமத்திலே. ஷாகல்லாபரபரபரபோ ரீபரபி கற்றலரபோ தலரிபி கல்லாபரபரபரபோ ரீபரபி கற்றலரிபி கல்லாரபரபி கல்லாரபரபரபரி ஷபா. உலகத்தை ஜெயித்தவர் எங்களோடு கூட இருக்கிறீரே சப்பா. ஆமென் ஆவியானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ரீபரபி கற்றலரிபி கல்லாரபரபரபோ ரீபரபி கல்லாபரபரபரபோ ரீபரபி கற்றலரிபி கல்லாரபரபரபோ தலரிபி கல்லாரபரபரபரி கல்லாரபரபரபரி ஷபா. சுவிசேஷம் ஒவ்வொரு நாடுகளிலும் தடையின்றி செல்லும்படியாய் இயேசுவின் நாமத்திலே கட்டளையிடுகிறோம். பிரசங்கிக்கப்படும்படியாய் கட்டளையிடுகிறோம் ராஜா. ரிஷாலபரபரபரபரபோ ரீபரபி கற்றலரிபி கல்லாரபரபி கல்லாரபரபரபோ தலரிபி கல்லாரபரபரபோ ரிஷாலபரபரபோ ரிந்ததலபரபோ கல்லாபரபி கற்றலரிபி கல்லாரபரபரபோ யூரிபி கல்லாபரபரபோ ரிந்ததலபரபோ
ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளும் இயேசுவின் நாமத்திலே நிலைத்திருக்கும்படியாய் கட்டளையிடுகிறோம். ஆமென் ஆண்டவரே, தேவனுக்குள்ளாக இன்னும் அதிகமாக வேர்கொள்ளும்படியாய் இயேசுவின் நாமத்திலே கட்டளையிடுகிறோம் ராஜா. ஓ பாரி கல்லாபரபரபரபோ ரீட்டாலரப கற்றலரபோ ரிஷிகலபரபோ ரீட்டாலபோ கற்றலரபா தலபரியுந்த துலபரபி கல்லபரபரபோ ஷாகலபரபரபோ ரீகலபரபோ தலரிபரத்தலபரியுந்த துலபரபா தலபரி கல்லபரபரபி கற்றலரபி கல்லரபரபி கல்லரபரபரபரபரி ஷாபா. தேவ வல்லமை ஒரு விசை கிரியை செய்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆவியானவரே. அப்பா, நீங்க அப்படியே செய்கிறதற்காக உமக்கு கோடி நன்றி செலுத்துகிறோம் ஆவியானவரே. தொடர்ந்து பெரிய காரியம் செய்தருளுங்க, அற்புதமாய் வழிநடத்திட்டாங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பிரைஸ் லார்ட் பிரைஸ் லார்ட். இப்பொழுது இரண்டாவது பிரார்த்தனை குறிப்பு. மார்க் 16ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் அவர்கள் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள். கர்த்தர் அவர்களுடனே கூட கிரியை நடப்பித்து அவர்களால் நடந்த அடையாளங்களினாலே வசனத்தை உறுதிப்படுத்தினார். ஆமென் ஹல்லேலூயா. நம்முடைய ராப்சோடி டிஸ்ட்ரிபியூஷன் ஆத்ம ஆதாயம் செய்யும் முயற்சிகள் ஆகியவற்றின் வெற்றிக்காக ஜெபியுங்கள். எஸ் ஆமென். நம் மூலமாக பலர் தேவனின் நோக்கத்திற்கும் மற்றும் சித்தத்திற்கும் கொண்டு வரப்படுகிறார்கள் என்று அறிவிக்கிறார்கள். ஏனெனில் நம்முடைய ஒவ்வொரு சகோதரரும் ஆவியின் வல்லமையால் தங்கள் தொடர்பு உலகில் எல்லா இடங்களிலும் ஆத்துமாக்களை வெல்லவும் பிரசங்கிக்கவும் தூண்டப்படுகிறார்கள். ஆமென் ஹல்லேலூயா. இதற்காக நாம் இப்பொழுது ஜெபிக்க போகிறோம். என்னோடு கூட சேர்ந்து ஜெபியுங்கள். ஆமென். ஓ ஷாலபரபரபோ தலரிபி கற்றலரபோ ரிபி கல்லாபரபரபரபோ ரீபரிபி கற்றலரபோ தலரிபி கல்லாபரபரபோ தலரிபி கல்லரபரபரபோ ரீ ஷாலபரபரபோ தலரிபி கற்றலரபோ தலரிபி கல்லாபரபரபோ தலரிபி கல்லாபரபரபோ ரீபரிபி கற்றலரிபி கல்லாபரபரபோ தலரிபி கல்லாபரபரபோ ரீ ஷாகலபரபரபோ ரிந்த தலபரபோ தலரிபி கற்றலரிபி கல்லரபரபரபோ தலரிபி கல்லரபரபரபி கல்லரபரபரபோ யூரிபி கல்லாபரபரபோ தலரிபி கற்றலரிபி கல்லரபரபோ தலரிபி கல்லாபரபரபரபரி ஷபபபபபா. ஆவியானவரே, ஆமென் அப்பா. ஆண்டவரே, எங்களுடைய ராப்சோடி டிஸ்ட்ரிபியூஷனுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. தேவ வல்லமை ஒரு விசை ஆண்டவரே, ஆமென் ஆண்டவரே, இதன் மூலமாக நீங்க மகிமைப்பட போகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வார்த்தை இதன் மூலமாக அப்பா ஆண்டவரே ஒவ்வொரு ஜனங்களும் அறிந்து விசுவாசிக்கும்படியாய் ஒரு விசை ஒவ்வொரு ஜனங்களுக்குள்ளாக ஆவியானவரே நீங்க பேச போகிறதற்காக உமக்கு கொடான கொடியாய் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஓ ஷாலபரபரபரபோ ரீபரிபி கற்றலரபோ தலரிபி கல்லாபரபரபோ தலரிபி கல்லாபரபரபரபோ ரீஷாலபரபரபோ தலரிபி கல்லாபரபரபோ தலரிபி கற்றலரபோ ரீபரிபி கல்லாபரபரபோ ரீ கல்லாபரபரபரபோ யூரிபி கல்லாபரபரபோ தலரி ஷாச்சாலரபரபோ ரீ கல்லாபரபரபோ ரீ கற்றலரிபி கல்லரபரபோ தலரிபி கல்லரபரபி கல்லரபரபரபி கல்லரபரபரபரபி அல்லாபரபரபரபரி ஷபபபபா. ஆவியானவரே, இதன் மூலமாக ஆண்டவரே ஒவ்வொரு இடத்திலும் தேவ வல்லமை பலமாய் செயல்பட போகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆவியானவரே. ஊஷாலபரபரபோ தலரிபி கற்றலரிபி கல்லரபரபரபரபோ ரீஷாலபரபரபோ ரீ கற்றலரிபோ தலரிபி கல்லாபரபரபோ தலரிபி கல்லி கற்றலரிபி கல்லரபரபி கல்லரபரபரபோ ஷபபபரபி கல்லாபரபோ தலரிபரபி கற்றலரிபி கல்லரபரபோ தலரிபி கல்லரபரபி கல்லரபரபரபரி ஷபா. ஒவ்வொரு ஜனங்களுக்குள்ளாகவும் இதனுடைய மகிமையை அறிந்து கொள்ளும்படியாய் இயேசுவின் நாமத்திலே கட்டளையிடுகிறோம் ராஜா. ஷாகற்றலரபோ தலரிபி கல்லாபரபரபரபோ ரீபரிபி கற்றலரிபி கல்லரபரபோ தலரிபி கல்லாபரபரபரபோ ஷாகலபரபோ தலரிபி கற்றலரிபி கல்லரபரபரபோ யூரிபி கல்லாபரபரபோ தலரி கற்றலரி கல்லா கல்லபரபரபோ தலரிபி கல்லரபரபி கல்லரபரபரபோ ஷாகலபரபரபோ தலரிபி கல்லபரபா ரீ கல்லாபரபரபோ தலரி கற்றலரிபி கல்லரபோ தலரிபி கல்லரபரபி கல்லரபரபி கல்லரபரபரபரி ஷபா.
ஒவ்வொரு ஆண்டவரே ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா ஆண்டவரே உம்முடைய வார்த்தை அவர்களுக்குள்ளாக செயல்படட்டும் அப்பா. ஆமென் ஆண்டவரே. இதன் மூலமாக ஆண்டவரே உம்முடைய ரட்சிப்பு கடந்து செல்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். ரஷால பரபரபோ தலரிபி கற்றலரிபி கலரபரபரபி கலரபரபரபரபரபரபோ ரீபரபி கற்றலரிபி கலரபரபரபோ தலரிபி கலரபரபரபரபரபி கலரபரபி கலரபரபரபி கலரபரபரபரபரி ஷாபாபாபா தாலா கலாபரபி கற்றலரிபி கலரபரபரபோ தலரிபி கற்றலரிபி கலரபரபி கலரபரபரபரி ஷாபா. இதன் மூலமாக உம்முடைய நோக்கங்களையும் வல்லமைகளையும் உம்முடைய செயல்களையும் அறிந்து கொண்டு ஒவ்வொருவரும் தேவனுக்குள்ளாக பலப்படவும் இயேசுவின் நாமத்திலே கட்டளையிடுகிறோம். ஷகலபரபரபோ ரீபரபி கற்றலரிபோ தலரிபி கலபரபரபி கற்றலரிபி கலரபரபரபோ ஷகலபரபரபோ ரீபரபி கலபரபரபோ தலரிபி கலபரபரபோ தலரிபி ஷாட்டலரபி கலரபரபரபோ யூரிபி கலபரபரபரபோ ரீபரபி கற்றலரிபோ தலரிபி கலரபரபி கலரபரபரபி ஷாபாபாபா. உலகம் எங்கிலும் தேவ வல்லமை மகிமையாக செயல்படுகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆவியானவரே. ஹalleluya ஹalleluya ரீஷாலபரபரபோ ரீ கற்றலரிபோ தலரிபி கற்றலரிபி கலரபரபி 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 கலரபரபரபி கலரபரபரபரபி ஷாபா. ஏசப்பா ஆண்டவரே இதன் மூலமாக தொடர்பில் இருக்கிற ஒவ்வொரு உலக நாடுகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆவியானவரே. கர்த்தருடைய மகிமை ஒவ்வொரு நாட்டிற்குள்ளாக சென்று அப்பா நீங்க அற்புதங்களை செய்ததற்காக உமக்கு கொடான கொடியாய் நன்றி செலுத்துகிறோம் பரிசுத்த பிதாவே. ராபரபரபோ தலரிபி கற்றலரிபி கலரபரபரபரபரபி கலரபரபரபோ ரீபரபி கற்றலரிபி கலரபரபி கலரபரபரபி கலரபரபரபரபரபரி ஷாபாபாபாபா ராபரபோ தலரிபி கற்றலரிபா ரீகலபரபரபோ தலரிபி கலபரபி கராபரபோ தலரிபி கற்றலரிபி கலரபரபி கலரபரபி கலரபரபரபரபரி ஷாபா. தேவ வல்லமை மகிமையாக இந்த ராப்சோடி டிஸ்ட்ரிபியூஷன் கூட தேவ கிரியையில் செயல்படுகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உங்களுடைய வல்லமை அற்புதங்களையும் அதிசயங்களையும் நீங்க செய்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆமென் ஆண்டவரே. பெரிய காரியங்களை செய்தருளுங்க. முற்றிலுமாய் உங்க கரத்திலே அர்ப்பணித்து தாழ்த்து உரிமை தருகிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். ஹalleluya ஹalleluya. praise the Lord. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அடுத்து ஆராதனை நேரம். ஆமென். நீரே அந்த அனல் எனக்குள்ளே, நீர் அந்த வல்லமை எனக்குள்ளே கிரிய செய்கிறீர். நீரே அந்த துணையாளன், பரிசுத்த ஆவி உமக்கே நான் துதி பாடுவேன். அந்த அனல் எனக்குள்ளே, நீர் அந்த வல்லமை எனக்குள்ளே கிரிய செய்கிறீர். நீரே அந்த துணையாளன், பரிசுத்த ஆவி உமக்கே நான் துதி பாடுவேன். பரிசுத்த ஆவியே, உமக்கு துதி நான் பாடுவேன், உமக்கு துதி நான் பாடுவேன். பரிசுத்த ஆவியே, உங்க மகிமையால்
அந்த துணையாளன் பரிசுத்த ஆவி உமக்கே நான் துதி பாடுவேன். நீரே அந்த அனல் எனக்குள்ளே, நீரந்த வல்லமை எனக்குள்ளே கிரிய செய்கிறீர். நீரே அந்த துணையாளன் பரிசுத்த ஆவி உமக்கே நான் துதி பாடுவேன். பரிசுத்த ஆவியே உமக்கு துதி நான் பாடுவேன். உமக்கு துதி நான் பாடுவேன். பரிசுத்த ஆவியே உங்க மகிமையால் இதயம் நிரம்புது. பரிசுத்த ஆவியே உமக்கு துதி நான் பாடுவேன். உமக்கு துதி நான் பாடுவேன். பரிசுத்த ஆவியே உங்க மகிமையால் இதயம் நிரம்புது. உங்க மகிமையால் இதயம் நிரம்புது. உங்க மகிமையால் இதயம் நிரம்புது. Hallelujah, praise the Lord. இப்பொழுது ராப்சோடி டைம், ரியாலிட்டி டைம். இன்றைய நாள் மே 30. இன்றைய தலைப்பு கிறிஸ்துவுக்குள் நீங்கள் ஜெயித்தவர்கள். வசனம் யோவான் 16 அதிகாரம் 33 வசனத்தில், என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். இந்த வார்த்தையின் மூலம் பாஸ்டர் கிறிஸ் அவர்கள் கூறிய தேவ வார்த்தைகளை இப்பொழுது நாம் பார்க்கலாம். 1 யோவான் 5 அதிகாரம் 5 வசனத்தில் ஆவியானவர் மூலம் யோவான் கேட்கிறார், உலகத்தை ஜெயிக்கிறவன் யார்? உடனடியாக பதிலையும் கூறுகிறார், இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனே உலகத்தில் பசி, வறுமை, பாதுகாப்பின்மை, நோய், வியாதி, மரணம் மற்றும் இருள் உள்ளன. ஆனால் நீங்கள் கிறிஸ்துவில் இருக்கிறீர்கள். கிறிஸ்துவில் நிலைத்திருங்கள். கிறிஸ்துவில் நீங்கள் சாத்தானையும் உலகத்தையும் அதனுடைய தோல்வியான அமைப்பு முறைகளையும் மேற்கொண்டீர்கள். ஹல்லேலூயா. நீங்கள் கிறிஸ்துவை விட்டு வெளியில் நோக்கும் சந்தர்ப்பத்தில் மாத்திரமே உலகத்தின் கஷ்டங்கள், துன்பங்கள், வேதனைகள் மற்றும் ஊழல் போன்ற தாக்கங்களால் மூழ்கடிக்கப்பட முடியும். அவர் கூறுகிறார், என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டு, திடன் கொள்ளுங்கள். இது உங்களுக்கான தேவ வார்த்தை, அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். திடீரென்று இந்த உலகில் எதுவும் உங்களை வீழ்த்த முடியாது என்பதை நீங்கள் உணர்வீர்கள். ஆமென். அவர் சொன்னதில் ஆச்சரியமில்லை. பிள்ளைகளை, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள். ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். ஹல்லேலூயா. 1 யோவான் 4 அதிகாரம் 4 வசனத்தில், சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதிலும் கிறிஸ்துவின் அன்பையும் நீதியையும் மற்றவர்கள் அறிய வைப்பதில் நாம் எப்போதும் உற்சாகமாக இருப்பதற்கான காரணம் இதுதான். யாராவது இந்த உண்மையை அறிந்தும் எப்படி அமைதியாக இருக்க முடியும்? முழு உலகமும் எல்லா நாமத்திற்கும் மேலான ஒரு நாமம் உண்டு என்பதை அறிய வேண்டும். ஆமென். அந்த நாமத்திற்கு முன் எல்லா தீய ஆவிகளும் அடிபணியும். அந்த நாமத்தில் வியாதிகள் விலகுகிறது. அந்த நாமத்தில் வறுமைக்கு இடமே இல்லை. ஹல்லேலூயா. உலகின் பொருளாதாரத்திற்கு அப்பாற்பட்ட சுதந்திரமான வாழ்க்கையில் வெற்றி உண்டு என்பதை அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். உண்மையான அமைதியும் செழிப்பும்
கிறிஸ்துவில் மட்டுமே காணப்படுகின்றன. ஹல்லேலூயா. அப்படியான இடத்துக்குள் வந்துவிட்டீர்கள். மௌனமாக இருப்பதை நிராகரியுங்கள். Praise the Lord. உங்கள் வாயை திறந்து சுவிசேஷத்தை சுதந்திரமாகவும் தைரியமாகவும் அறிவியுங்கள். ஹல்லேலூயா. உங்களுடன் சம்பந்தப்பட்டவர்கள் இயேசு கிறிஸ்துவினால் மட்டுமே ரட்சிப்பு உண்டு என்பதை அறிந்து கொள்ளட்டும். தேவன் அவர்கள் மேல் கோபமாக இல்லை என்றும் இப்போதே அவர்கள் சுவிசேஷத்தின் மூலம் தங்கள் வாழ்க்கையை மேம்படுத்திக் கொள்ள முடியும் என்றும் தெரியப்படுத்துங்கள். ஹல்லேலூயா. Praise the Lord. இப்பொழுது அறிக்கை நேரம். நம்மளுடைய பரிசுத்த கரங்களை உயர்த்தி இந்த அறிக்கையை நாம் ஏறெடுப்போம். ஆமென். தேவனே, உம்முடைய வார்த்தை எரியும் அக்கினியாய் என் இருதயத்திலும் எலும்புகளிலும் உள்ளடங்கி உள்ளது. நான் பின்வாங்கி அமைதியாக இருக்க மறுக்கிறேன். நான் தைரியத்துடன் தேவனின் ரட்சிப்பின் வல்லமையை உலகத்தாருக்கு அறிவிக்கிறேன். என் மூலமாக நற்செய்தியின் அக்கினி விரிவான தீவிரத்துடன் பரவுகிறது. இயேசுவின் நாமத்தில் ஆமென். ஹல்லேலூயா. Praise the Lord. My name is Muriel Tiny Razoma. I'm 35 years from Johannesburg, South Africa. It all started with stomach pains that persisted. I consulted with the doctor, but the doctor told me to go to hospital. Then they did the test. They diagnosed me that my heart has a leakage and high blood pressure. When I got the medical report that I have a heart condition, I was terrified because knowing that the heart is a vital organ of the body, I won't do things that I used to do. It was safe for me. The doctors gave me medication that I took 3 times a day, but the medication wouldn't help me in any way. My heart was beating fast. I had heart palpitations, shortness of breath. I couldn't lift heavy objects. I was always tired. I needed assistance from my mom to go to the bathroom. I couldn't clean, I couldn't cook. It really affected almost everything because it affected my business, it affected my relationship with my son. I couldn't help him with his schoolwork. I was always lying down. I couldn't go out, socialize with friends. It really affected me a lot. Between 2019 and 2021, I visited more than 10 doctors. They gave me medication and the medication wouldn't help in any way. They said I'll be taking the medication for the rest of my life. So this year, January, I went back to the doctor because my condition was not getting any better. The doctor gave me medication and he diagnosed me with depression. When the doctor diagnosed me with depression, that's when I decided to register with the Healing Stream Life Healing Services with Pastor Chris. I knew that this was my set time for my miracle. And 2 days prior to the Healing Stream Life Healing Services, I was admitted in hospital. I participated on the Healing Stream Life Healing Services while I was in hospital. I participated day 1, day 2, and on the 3rd day, before even the man of God can minister to me, I started feeling hot sensation all over my body. I knew that my healing has started. Muriel Razoma, the shadow of death is past. It is past. Now receive strength. Receive strength. In the name of Jesus, receive strength. Muriel, you're free. After the man of God ministered to me, I got out of bed. I rejoiced, praising the Lord because I knew that I was healed. And I was walking around rejoicing. I was jumping up and down, rejoicing. I knew that I got my healing. And the following day, on Monday,
5 patients were discharged from my ward, and on Tuesday when I was discharged, 4 more people were discharged with me. I knew I was in that hospital for a purpose. Oh, glory to God, we got our healing, amen. Now that I'm healed, I can walk a long distance, I can socialize with my friends, I can now make my meals, I can, do almost everything, the house chores. I can help my son with his schoolwork. I'm happy that I'm healed. To the man of God, Pastor Chris, I would like to say a very big thank you for changing so many lives all around the world. Thank you so much, sir, and God bless you. And to the Healing Streams partners, I would like to say a very big thank you. I'm here today because of you. Keep partnering with the Healing Streams. Thank you, and God bless you. We have the life of God which cannot be corrupt. Cannot be corrupt. Praise the Lord. Because church was not supposed to get sick ever. Church, the message to the church is that they have divine life. Praise the Lord. Jesus said, not mine but thine be done. Do you ask God that what you are doing, should you be doing it or not? Many don't have that consciousness. God wants you to live according to His will. Bible says those who are living, they should not live for themselves, but to Him for who died for them and who has purchased them. Father, in the name of Jesus, I pray for children. I speak health. I speak healing in their bodies in the name of Jesus. I command that demon of darkness to leave them in the name of Jesus Christ of Nazareth. I command those unclean spirits to come out of them in the name. யார் அதிசயம் அவர் இயேசு, யார் அதிசயம் அவர் இயேசு, யார் அதிசயம் அவர் இயேசு, யார் அதிசயம் அவர் இயேசு. யாரவரை பாடுவார் நாம் பாடுவோம், யாரவரை பாடுவார் நாம் பாடுவோம், யாரவரை பாடுவார் நாம் பாடுவோம், யாரவரை பாடுவோம் நாம் பாடுவோம். கைகளை தட்டுவார் நாம் தட்டுவோம், கைகளை தட்டுவார் நாம் தட்டுவோம், கைகளை தட்டுவார் நாம் தட்டுவோம், கைகளை தட்டுவார் நாம் தட்டுவோம், கைகளை உயர்த்துவார் நாம் உயர்த்துவோம், கைகளை உயர்த்துவார் நாம் உயர்த்துவோம், கைகளை உயர்த்துவார் நாம் உயர்த்துவோம், கைகளை உயர்த்துவார் நாம் உயர்த்துவோம். நடனமாடுவார் நாம் ஆடுவோம், நடனமாடுவார் நாம் ஆடுவோம், நடனமாடுவார் நாம் ஆடுவோம், நடனமாடுவோம் நாம் ஆடுவோம். யார் அதிசயம் அவர் இயேசு, யார் அதிசயம் அவர் இயேசு, யார் அதிசயம் அவர் இயேசு, யார் அதிசயம் அவர் இயேசு. பாடுங்கள் ஹalleluya ஹalleluya, 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 பாடுங்கள் ஹalleluya 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 hallelujah, 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 hallelujah.
ஆம் தகப்பனே, உம்மை வணங்குகிறோம், உம்மை தொழுகிறோம், உம்மை போற்றுகிறோம். உம்மை போல் வேறு யாரும் இல்லை சுவாமி. உம்முடைய அன்பிற்காகவும் கிருபைக்காகவும் இரக்கத்திற்காகவும் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இந்த முழு உலகம் உம்முடையது சுவாமி. இந்த உலகத்தில் இருக்கும் எல்லா தேசங்களும் உம்முடையது. நாங்கள் உம்முடைய கையின் சிருஷ்டி. உம்முடைய எழுதிய வார்த்தைக்காகவும் உம்முடைய பரிசு சுத்த ஆவிக்காகவும் நன்றி. எங்கள் இருதயம் உமக்கு நன்றியினால் நிரப்பி இருக்கிறது சுவாமி. ஏனென்றால் மறுபடியும் ஒரு அருமையான சந்தர்ப்பத்தை இருந்து உம்முடைய வார்த்தையை பெறவும் அதை கேட்கவும் கொடுத்ததற்காக நன்றி. விசுவாசத்துடன் பெற்றுக்கொள்ள காத்திருக்கிறோம். இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். தயவுசெய்து அமருங்கள். உங்களை யாவரும் இந்த அழகிய ஆராதனைக்கு உங்களை வரவேற்கிறேன். நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை ரசித்து ருசித்து வருகிறீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். நான் உங்களுக்கு சிலர் கூறுவார்கள், இந்த சபையிலே எதுவுமே சுவாரஸ்யமாக இல்லை என்று, எங்களை மகிழ்விக்கும்படி எதுவும் திருப்தியாய் இல்லை என்று. நான் கூற விரும்புவது, இது ஒரு சினிமா கூடாரம் அல்ல. அதனால் கர்த்தருடைய வார்த்தை மகிழ்ச்சியை கொண்டு வரும் என்பது சொல்வதை விட, நீங்கள் கர்த்தருடைய அது எப்பேற்பட்ட வார்த்தையாக இருந்தாலும் அதை நீங்கள் மகிழ்ச்சியுடன் ருசித்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதனால் நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை ரசித்து ருசிக்கிறீர்களா என்று கூறும்போது இதை நான் கருத்தில் கொள்கிறேன். இதைத்தான் கர்த்தரும் நம்மிடம் எதிர்பார்க்கிறார். ஏனெனில் சில நேரங்களில் மக்கள் அவருடைய வார்த்தையை ரசிப்பதும் இல்லை, ருசிப்பதும் இல்லை. அவர்களுக்கு எந்தெந்த காரியங்கள் ஆனந்தத்தை கொடுக்கிறதோ அதை மட்டும் எடுத்துக்கொண்டு மற்ற நேரங்களில் இது மிகவும் போர் அடிக்கிறது என்று விட்டுவிடுகிறார்கள். சில நேரங்களில் கர்த்தருடைய வார்த்தையை ருசித்து அனுபவிப்பது நம்முடைய பொறுப்பு. கர்த்தருடைய வார்த்தையில் மகிழ்ச்சி கொள்வது நம்முடைய கடமை, பொறுப்பாகும். நீங்கள் வளரும்போது உங்களுக்கு சரியான பெற்றோர்கள் இருப்பார்களானால் நான் சொல்வது உங்களுக்கு என்னவென்று புரியும். ஏனென்றால் அவர்கள் வெறும் நமக்கு பிடித்ததை உணவாக கொடுப்பதில்லை. நீங்கள் உங்கள் தேவை என்னையோ அதற்கு ஏற்பவாறு நீங்கள் உணவு கொள்ள வேண்டும். நான் வளரும் பொழுது சில பருப்பு தானியங்களை நான் மிகவும் ஆனந்தமாக ரசிக்கவில்லை. ஏனென்றால் எனக்கு அது பிடிக்கவில்லை. எனினும் நான் வளர்ந்த பின்பு அதை உபயோகத்தை அறிந்த பிறகு நான் அதை அதிக பயன்படுத்தி அதனால் என்னுடைய உடலுக்கு ஏற்படும் நன்மைகளை நான் ஏற்றுக்கொண்டேன். அதே போல்தான் கர்த்தருடைய வார்த்தை. அந்த வார்த்தை உங்களை திருத்தலாம், அந்த வார்த்தை உங்களை கடிந்து கொள்ளலாம். உங்களுடைய பொறுப்பு கர்த்தருடைய வார்த்தையை அனுபவிப்பது, சந்தோஷத்துடன் ஏற்றுக்கொண்டு அதை ருசிப்பது. பல தேவ பிள்ளைகள் இதையே தான் கூறி இருக்கிறார். தாவீது சொன்னார், நான் உம்முடைய வார்த்தையில் மகிழ்ந்து களி கூறுகிறேன். இயேசுவும் அதை தான் கூறியிருக்கிறார். பவுலும் அதை தான் கூறியிருக்கிறார். பல புனிதவான்கள் இதே கருத்தை தான் கூறியிருக்கிறார்கள். கர்த்தருடைய வார்த்தையை அனுபவிப்பது உங்களுடைய சொந்த பொறுப்பாகும். கர்த்தர் உங்களை கடிந்து கொண்டாலும் அவருடைய வார்த்தையினால் அதை நீங்கள் ரசிக்க வேண்டும். ஏனென்றால் அதில் வரும் நன்மைகள் ஏராளம். உங்கள் பாதை சரியான பாதையில் போவதற்காகத்தான் அவர் கடிந்து கொள்ளுவார் அவருடைய வார்த்தையினால். அத்தகைய ஒரு மனப்பான்மைக்கு தேவை. என் வாழ்க்கையில் பல வழிகாட்டிகள் உள்ளனர். அவர்களில் குறிப்பாக என்னை கடிந்து கொள்கிறவர்களை எனக்கு மிகவும் பிடிக்கும். ஏனென்றால் அவர்கள் தான் என்னை உண்மையாக நேசிக்கிறார்கள். என் மனப்பான்மை அவர்களை குறித்து என்னவென்றால், அவர்கள் வாழ்க்கையில் அவர்கள் நம்புகிறார்கள், என்னை நேசிக்கிறார்கள், நான் அந்த வெற்றி பாதையில் முன்னேறி கொண்டு வர வேண்டும் என்று அவர்கள் தீர்மானித்ததால் தான் அவர்களுடைய எண்ணங்களை அவர்கள் தெரிவிக்கும் பொழுது அது சற்று கடினமாக திட்டும் வரை வந்தாலும் அவர்கள் அதில் தயங்காமல் அவர்களுடைய உணர்ச்சிகளை அவர்கள் வெளிப்படுத்துகிறார்கள் என்று நான் பார்க்கிறேன்.
அதனால் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து களி கூறுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய தொடர்ச்சியான தாவீதின் குணாதிசயங்களை நாம் பார்க்கையில் நாம் அதற்குள் செல்வதற்கு முன்பாக யாக்கோபு 1:22 வாசிப்போம். அதில் என்ன எழுதியிருக்கிறது? அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சிக்காதபடி திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். நன்றாக கவனிர்கள். அதில் எழுதியிருக்கிறது, அல்லாமலும் நீங்கள் உங்களுடைய அயலாரால் வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் என்று எழுதியிருக்கிறதா? இல்லை. நன்றாக கவனிங்கள். அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல அதுபடி செய்கிறவர்களாயும் இருங்கள். கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி செய்யாதவர்கள் தன்னைத்தானே வஞ்சித்துக் கொள்கிறார்கள். சிலர் கூறக்கூடும், கர்த்தர் என்னை கைவிட்டு விட்டார் அல்லது என்னை வஞ்சித்து விட்டார் என்று. நான் கேட்பேன், எவ்வாறு கடவுள் உங்களை வஞ்சித்தார்? நான் இல்லை என்று கூறுவேன். சிலர் கூறுவார்கள், என்னுடைய அயலார் என்னை வஞ்சித்து விட்டார். உன் அயலார் உன்னை வஞ்சிப்பதற்கு முன்பாக நீ உன்னை வஞ்சித்துக் கொண்டாய், அது தெரியுமா? ஒரு கிறிஸ்தவனுடைய ஞானம் எவ்வளவாக இருக்க வேண்டும் என்றால், சரியான கிறிஸ்தவனை யாரும் வஞ்சிக்க முடியாது. உங்களுக்கு பரிசுத்தாவியானவருடைய அபிஷேகம் இருப்பதனால் நீங்கள் எல்லாவற்றும் அறிந்திருக்கிறீர்கள் என்று வேதம் கூறுகிறது. வஞ்சிக்கப்படுகிறவர்கள் யார்? ஒரே ஒரு சாரார் மட்டும். அவர்கள் யார்? கர்த்தருடைய வார்த்தைப்படி செய்யாதவர்கள் படுவார்கள். சங்கீதம் 34:19 வசனத்தை பார்ப்போம். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். இந்த வசனத்தில் நான் வைக்கும் கேள்வி என்னவென்றால், கர்த்தர் எவ்வாறு எல்லாவற்றிலும் இருந்து அவனை விடுவிப்பார்? துன்பங்களிலும் இருந்து அவனை எப்படி விடுவிப்பார்? நீதிமானை எப்படி விடுவிப்பார்? சிலர் கூறக்கூடும், கர்த்தரே என்னை ரட்சியும். நான் கேட்கிறேன், அவர் உங்களை எவ்வாறு ரட்சிப்பார் என்று உங்களுக்கு இது ஒரு மிக முக்கியமான ஒரு கேள்வி. பலர் இந்த கேள்வியை நீங்கள் கேட்டிருக்க மாட்டீர்கள். கர்த்தர் எவ்வாறு ரட்சிக்க கூடும்? ஜெபிக்கலாம், கர்த்தரே என்னை விடுவியும், என்னை இந்த பிரச்சனையில் எப்படியாவது விடுவீர்கள் சுவாமி என்று எவ்வாறு விடுவிப்பார், ரட்சிப்பார் என்று நீங்கள் அவர்களுடைய வழிகளை அறிந்திருக்கிறீர்களா? நீங்கள் எல்லாம் என்னை ஒரு வித்தியாசமாக பார்க்கிறீர்கள். ஒருவேளை இந்த கேள்வி கேட்காமல் நீங்கள் கர்த்தர் மீது பழி போட்டிருக்க கூடும், கர்த்தர் என்னை கைவிட்டு விட்டார் என்று. நீங்கள் ஒருவேளை பாடல் பாடக்கூடும், கர்த்தர் என்னை ரட்சித்தார். உங்களுக்கு அவர் எப்படி ரட்சிப்பார் என்று தெரியுமா? இயேசு அதனால் தான் ஒரு முறை கூறினார், நீங்கள் தவறு செய்கிறீர்கள். ஏனென்றால் நீங்கள் வேத வசனத்தை பலர் ஜெபிக்கிறீர்கள், கர்த்தர் அதற்கு பதில் தர வேண்டும் என்று எதிர்பார்க்கிறீர்கள். ஆனால் அவர் எவ்வாறு உங்களை விடுவிப்பார் என்று அறியாதிருக்கிறீர்கள். இதை எவ்வாறு விளக்குவேன் என்றால், இப்படி கூறட்டும். உங்கள் வீட்டில் ஒரு கம்ப்யூட்டர் பிசி இருக்குது என்று வைத்துக் கொள்ளும். அதில் சில கோளாறு, அதனால் நீங்கள் கம்ப்யூட்டர் இன்ஜினியரை அதை ரிப்பேர் செய்யும்படி போனில் அழைக்கிறீர்கள். அவர் உங்களிடம் தொலைபேசியில் சில காரியங்களை கேட்டுவிட்டு அவர் சில காரியங்களை கூறுகிறார் என்று வைத்துக் கொள்ளலாம். அந்த இன்ஜினியர் என்ன செய்வார்? இதை செய்யுங்க, தொடுங்க, அப்புறமா இப்படி வரும், இது செஞ்சீங்கன்னா பிரச்சனை தீர்ந்து போயிடும் அப்படின்பார். கர்த்தரே என்னை காப்பாற்றுங்கள் என்று நீங்கள் ஜெபிக்கும் போது கர்த்தர் உங்களுக்கு வழிமுறைகளை கொடுக்கிறார். நீங்கள் அந்த வழிமுறைகளை பின்பற்றினால் பிரச்சனையிலிருந்து வெளிவருவீர்கள். அவைகளை நீங்கள் பின்பற்றவில்லை என்றால் அந்த பிரச்சனை உங்களோடு கூட இருக்கும், அல்லது நீங்கள் அந்த பிரச்சனையிலே இருப்பீர்கள். இதைத்தான் நாம் வாசித்தோம். நீங்கள் கேட்கிறவர்களாக மட்டும் இல்லாமல் செய்கிறவர்களாயும் இருங்கள். வார்த்தையை நீங்கள் அவருடைய வார்த்தையை செய்யாமல் போவீர்கள். ஆனால் நீங்கள் எத்தனை தடவை கடவுளை என்னை காப்பாற்றும் என்று சொல்லிக் கொண்டே இருந்து உங்களுடைய குடும்பம் எல்லாம் ஒன்று சேர்ந்து கடவுளை காப்பாற்றும் என்று சொன்னாலும் உங்களை காப்பாற்றுவது கர்த்தர். இவனை நான் எவ்வாறு காப்பாற்ற முடியும் என்று பார்த்து கொண்டிருப்பார். சிலர் என்னை கேட்கக்கூடும், பாஸ்டர் உங்களுக்கு பிரச்சனை இருக்கா என்ன?
நான் பிரச்சனையில இருந்திருக்கிறேன். ஆனா அந்த நேரத்துல கடவுளிடம் என்னை காப்பாற்றுங்கள் என்று நான் ஜெபிக்க மாட்டேன். இந்த பிரச்சனையில் வெளிவர நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை புரிந்து கொண்டு அந்த வார்த்தையை செய்வேன். பிரச்சனையிலிருந்து உடனே வெளிவந்து விடுவேன். கிறிஸ்தவ வாழ்க்கையில் மிக ஆரம்ப காலங்களிலே அவருடைய வழியை நான் அறிந்து கொண்டேன். அது வேதம் கூறுகிறது, இஸ்ரேல் மக்கள் அவருடைய செயல்களை அறிந்திருந்தார்கள். ஆனால் மோசேவோ கர்த்தருடைய வழிகளை அறிந்திருந்தான். எப்போதுமே ஆண்டவரே நான் என்ன செய்ய வேண்டும், தயாராகும் வருஷம் இதில் நான் என்ன செய்ய வேண்டும், இது ஒளியின் மாசம் இதில் நான் என்ன செய்ய வேண்டும், எப்பொழுதுமே நான் என்ன செய்ய வேண்டும். ஏனென்றால் நான் நன்கு அறிவேன், நான் பங்கேற்க வேண்டிய அல்லது செயல்பட வேண்டிய ஒரு பகுதி உண்டு. அதனால் எப்போதும் கர்த்தரிடம் இதில் நான் என்ன செய்ய வேண்டும் என்று தான் கேட்பேன். இதில் என் பங்கு என்ன சுவாமி என்று தான் நான் கேட்பேன். ஏனென்றால் நான் என்ன செய்ய வேண்டும் என்று நான் கேட்கும் பொழுது அதில் இருக்கும் ஆசீர்வாதங்களுக்குள் நான் பிரவேசிக்க கூடும். இது மிகவும் முக்கியம். ஏனென்றால் நாம் கர்த்தருடைய பங்காளியாய் இருக்கிறோம். இந்த பங்காளி கூட்டில் கர்த்தர் அவருடைய பகுதியை செய்கிறார், நாம் நம்முடைய பகுதியை செய்ய வேண்டும். ஒருவேளை உங்களுக்கு பண பிரச்சனை இருக்கு என்றால் நீங்கள் ஆண்டவரே என்னை இந்த பண பிரச்சனையிலிருந்து விடுவியும், என்னை காப்பாற்றும் என்று அழுதி கொண்டு இருப்பீர்கள். சபைக்கு வரும்போது பாஸ்டர் நீங்கள் உங்களுடைய தசம பாகங்களை கட்ட வேண்டும் என்று கூறும்பொழுது நீங்கள் கோவப்பட்டு எனக்கே காசு இல்லை அதனால தான் வர, இவரு இதை கொடு அதை கொடுன்றாரு அப்படின்னு நீங்க யோசிப்பீர்கள் என்றால் தவறு செய்கிறீர்கள். அங்குதான் உங்களுக்கு இந்த பிரச்சனையிலிருந்து வெளிவர கொடுக்கப்பட்ட வழிமுறைகள் நீங்கள் தவறவிட்டீர்கள். நீங்கள் உங்கள் பிரச்சனையிலிருந்து வெளிவர அவர் வழிமுறைகளை கொடுத்தார், ஆனால் நீங்கள் கோபப்பட்டு விட்டீர்கள். அப்பொழுதுதான் கர்த்தர் உங்கள் அந்த காரியத்திலிருந்து ரட்சித்தார். பண பிரச்சனையிலிருந்து எப்படி நீங்கள் தப்ப வேண்டும் என்று அவர் உங்களை ரட்சிக்க முயன்றார். கடவுள் தன் வார்த்தையை அனுப்பினார் உங்களிடம். நீங்கள் இந்த காரியத்தை குறித்து அறியாமையால் ஞானத்தை நீங்கள் அறியாதபடி இருந்ததினால் நீங்கள் அவர் சொன்ன வார்த்தையை கடைபிடிக்காமல் ஏற்றுக்கொள்ளாமல் உங்கள் பிரச்சனையிலிருந்து வெளியே வர கிடைத்த தருணத்தை தவற விட்டுவிட்டீர்கள். உங்கள் பக்கத்தில் இருப்பவரை பார்த்து சொல்லுங்கள், இது பிரகாசிக்கும் மாசம். உங்களுடைய ஆவியை நீங்கள் பிரகாசிக்க செய்யக்கூடுமா? நான் இப்பொழுது இந்த ஆராதனை முடித்து விட்டால் நீங்கள் மிகப்பெரிய பாடத்தை கற்றுவிட்டீர்கள். இது ஒரு மிகவும் சாதாரணமான கருத்தாக இருக்கலாம், எனினும் மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு கருத்து. உங்களுடைய வாழ்க்கையை முற்றுமாக மாற்ற பலமும். பிறகு நீங்கள் என்னை ரட்சியும் ஆண்டவரே என்று ஜெபிக்க மாட்டீர்கள். நான் என்ன செய்ய வேண்டும் என்று தான் நீங்கள் ஜெபிப்பீர்கள். சரி, இப்போது தாவீது, தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்ற மனிதனை பற்றி பார்ப்போம். மறந்து விடாதீர்கள், நாம் தாவீதினுடைய குணாதிசயங்களை ஏன் நாம் தியானிக்கிறோம்? ஏனென்றால் கர்த்தர் கூறின சாட்சி, என் இதயத்திற்கு ஏற்ற மனிதன். அதனால் நமக்கு தெரிகிறது உங்களுடைய இருதயம் எவ்வளவு முக்கியமான காரியம். உங்கள் இருதயம் மிக முக்கியமானது. நீங்கள் தேவனை உங்களுடைய இருதயத்திலிருந்தும் உங்களுடைய ஆவியிலிருந்தும் தான் அவரை சேவிக்கிறீர்கள். நீங்கள் எதை கர்த்தருக்கு செய்தாலும் உங்களுடைய முழு இருதயத்துடன் செய்யுங்கள். உங்களுடைய முயற்சிகளுக்கு தடை வருமென்றால் ஐயோ நான் என்ன செய்ய முடியும் என்று புலம்பாதீர்கள். உங்களால் ஒரு காரியத்தை செய்ய முடியும். நமக்கு எப்போதும் தேர்ந்தெடுக்கும் உரிமை இருக்கிறது. David was பிராக்டிஸ் கொடுக்கிறேன். முதல் குறிப்பு, தாவீது எப்பொழுதுமே கர்த்தரை சார்ந்து இருந்தார். ஒன்று இரண்டு வசனங்களை பார்ப்போம். 1 சாமுவேல் 23:1-2. இதோ பெலிஸ்தர் கெகிலாவின் மேல் யுத்தம் பண்ணி களஞ்சியங்களை கொள்ளையாடுகிறார்கள் என்று தாவீதுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது தாவீது, நான் போய் அந்த பெலிஸ்தரை முறியடிக்கலாமா என்று கர்த்தரிடத்தில் விசாரித்ததற்கு
யாவரும் கூறுங்கள், கர்த்தரிடத்தில் விசாரித்ததற்கு. அல்லேலூயா. கர்த்தர், நீ போ, பெலிஸ்தரை முறியடித்து கேகிலாவை ரட்சிப்பாயாக என்று தாவீதுக்கு சொன்னார். இப்பேற்பட்ட ஒரு காரியம் தொடர்ச்சியாக நம் தாவீதின் வாழ்க்கையில் பார்க்கலாம். அவர் எந்த காரியத்தை குறித்தும் கர்த்தரிடம் முதல் கேட்கிறார். கர்த்தரினுடைய வார்த்தை மீது சார்ந்திருக்கிறார், அவருடைய வழிகளின் மீது சார்ந்திருக்கிறார். தாவீது எந்த தீர்மானத்தை எடுக்கும் போதும் கர்த்தரிடம் கேட்காமல் அவர் எடுத்ததில்லை. ஒரு சில இடங்களில் அவர் செய்திருக்கிறார். அவர் செய்யும் இடங்களில் அவருக்கு பிரச்சனை உண்டாயிற்று. அவருடைய திருமணத்தில் அவர் தவறு செய்துவிட்டார், திருமண வாழ்க்கையில். மற்றும் அவர் இஸ்ரவேலின் போர் வீரர்களை எண்ணும் போது அவர் தவறு செய்து 2 காரியங்கள் தான் அவர் கர்த்தரிடம் விசாரிக்கவில்லை. மற்ற எல்லா காரியங்களிலும் அவருடைய வெற்றியின் ரகசியம் என்ன? இந்த காரியத்தை நீங்கள் பார்ப்பீர்கள். கர்த்தரை அவர் விசாரித்தார். இந்த தருணத்தில் கர்த்தர் கேட்ட கேள்விக்கு மன்னிக்க வேண்டும். தாவீது கேட்ட கேள்வி கர்த்தருடைய பதில் என்ன? பெலிஸ்தரை முறியடித்து கேகிலாவை ரட்சிப்பாயாக என்று தாவீதிற்கு சொன்னார். அடுத்த வசனம், தாவீதின் மனுஷர் அவனை நோக்கி, ஏதோ நாங்கள் இங்கேயே யூதாவிலே இருக்கும் போதே பயப்படுகிறோம். நாங்கள் பெலிஸ்தருடைய சேனைகள் எதிர்க்கிறதற்கு கேகிலாவுக்கு போனால் எவ்வளவு அதிகம் என்றார்கள். கவனித்தீர்களா எவ்வாறு முரண்பாடாக இருக்கிறது? கடவுளுடைய சொன்ன வார்த்தைக்கும் மனிதர்கள் கூறுகிற வார்த்தைக்கும் இவருடைய மனப்பான்மை என்ன? நான் யூதாவிலும் பாதுகாவலா இல்லை, இதை விட்டுட்டு கேகிலாவில போக வேண்டுமா? ஆனால் தாவீதுடைய குணாதிசயம் பார்க்கும்போது யாவரும் பிரச்சனையில் இருக்கிறார்கள். தாவீதும் பிரச்சனையில் தான் இருக்கிறார். எனினும் அவர் பிரச்சனையில் இருந்து கொண்டே மற்றவருடைய பிரச்சனையை தீர்வு காண துணிந்தாரே, அது எவ்வளவு ஒரு அழகான காரியம். தாவீது தன் உயிரை காப்பாற்றிக் கொள்ளும்படி மறைந்து ஒளிந்து கொண்டிருக்கிறார். இந்த சமயங்களில் மற்றவர்களை காப்பாற்ற இவர் முயல்கிறார். மற்றவர்கள் கூறக்கூடும், எப்பா நம்ம எல்லாரும் பிரச்சனையில் இருக்கிறோம், நீயும் பிரச்சனையில் இருக்கிற, இந்த நேரத்தில் எங்களை காப்பாற்றுறதுக்கு நீ அறிவுரை கூறுகிறியா? ஒரு புத்தி கித்தி கெட்டு போச்சான்னு கேட்டிருப்பார்கள். அவர்கள் கூறியதை பார்க்கலாம். இதோ நாங்கள் இங்கே யூதாவிலே இருக்கும் போதே பயப்படுகிறோம். நாங்கள் பெலிஸ்தருடைய சேனைகளுக்கு எதிர்க்கிறதற்கு கேகிலாவுக்கு போனால் எவ்வளவு அதிகம் என்றார்கள். ஆனால் தாவீது கர்த்தரிடமிருந்து விடையை பெற்றுக் கொண்டான். அவர்களுக்கு எதிராக எல்லாம் நின்று கொண்டிருக்கிறது. 4வது வசனம், அப்பொழுது தாவீது திரும்பவும் கர்த்தரிடத்தில் விசாரித்த பொழுது. கவனித்தீர்களா? தாவீது இவர்கள் சொல்வது ஒரு விதத்தில் சரியாக இருந்தாலும் நான் அவர்கள் சொல்வதை கேட்காமல் நான் மீண்டும் கர்த்தரிடத்தில் விசாரிக்கப் போகிறேன் என்று அவர் விசாரிக்கிறார். ஆஹா, எவ்வளவு அழகான ஒரு காரியம். அவர் ஏன் அவ்வாறு செய்கிறார்? ஏனென்றால் கர்த்தர் கூறியதை நான் எவ்வாறு செய்ய மாட்டேன் அல்லது அதை விட்டு நான் எவ்வாறு விலக முடியும் என்று மனசிந்தனை உடையவராயிருந்ததனால் தான். உலக மக்கள் அவர்களுடைய சொந்த ஞானத்தினால் பல அறிவுரைகளை கூறினாலும் நீங்கள் கர்த்தர் சொன்ன வழியின்படியே செல்லுங்கள். அப்பொழுது தாவீது திரும்பவும் கர்த்தரிடத்தில் விசாரித்தான். அவனுக்கு உத்தரமாக, நீ எழும்பி கேகிலாவுக்கு போ, நான் பெலிஸ்தரை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன் என்றார். 5வது வசனம், அப்படியே தாவீது தன் மனுஷரை கூட்டிக் கொண்டு கேகிலாவுக்கு போய் பெலிஸ்தரோடு யுத்தம் பண்ணி அவர்களின் அநேக பேரை வெட்டி அவர் ஆடு மாடுகளை ஓட்டிக் கொண்டு போனார். இவ்விதமாய் கேகிலாவின் குடிகளை ரட்சித்தார். இதில் இருந்து நமக்கு தெரிகிறது எவ்வாறு தாவீது கர்த்தருடைய வார்த்தையும் அவருடைய வழிமுறைகளின் மீது சார்ந்து இருந்தவராக வாழ்ந்து வந்தார் என்று. இவ்வாறு சார்ந்திருப்பதே தாவீதின் வெற்றி பின் இருந்த ரகசியம். அடுத்த வசனம், அகிமேலேக்கின் குமாரனாகிய அபியேத்தர். 6வது வசனம், இது கேகிலாவில் இருக்கிற தாவீதினிடத்தில் தப்பியோடுகிற போது அவனிடத்தில் ஒரு எப்போது இருந்தது. 7வது, தாவீது கேகிலாவுக்கு வந்தான் என்று சவுலுக்கு அறிவிக்கப்பட்ட போது தேவன் அவன் கதவுகளும் தாழ்பாழ்வுகளும் உள்ள பட்டணத்திற்கு பிரவேசித்ததினால் அடைப்பட்டிருக்கிறான் என்று சவுல் சொல்லி. கவனிங்கள், இந்த வசனம் எதை குறிக்கிறது என்றால், முன்பு தாவீது மக்கள் அவரிடம் நாம் அங்கு போக வேண்டாம் என்று கூறினார்களே, அதற்கு இது ஒத்து போகிறது. அதனால் அவர்கள் பயந்தது ஒரு நியாயமான
பயந்தான். அடுத்தது வசனம் 8. தாவீதையும் அவனுடைய மனுஷரையும் முற்றுகை போடும்படிக்கு கேகிலா போக எல்லா ஜனத்தையும் யுத்தத்திற்கு அழைப்பித்தார். 9. வசனம். தனக்கு பொல்லாப்பு செய்ய சவுல் எத்தனம் பண்ணுகிறான் என்று தாவீது அறிந்து கொண்ட போது ஆசாரனாகிய அபியதரை நோக்கி எப்போது இங்கே கொண்டு வா என்றார். அடுத்த வசனம் 10. வசனம். அப்பொழுது தாவீது இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, கேகிலாவுக்கு வந்து என் பட்டணத்தை அழிக்க வகை தேடுகிறான் என்று உமது அடியானாகிய நான் நிச்சயமாக கேள்விப்பட்டேன். 11. வசனம். கேகிலா பட்டணத்தார் என்னை அவன் கையில் ஒப்பு கொடுப்பார்களோ? உம்முடைய அடியான் கேள்விப்பட்டபடி சவுல் வருவானோ? இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, இதை உம்முடைய அடியானுக்கு தெரிவிக்க வேண்டும் என்றான். அதற்கு கர்த்தர் அவன் வருவான் என்றார். கவனிங்கள் தாவீதினுடைய ஞானத்தை. இவர் மற்றவர்களை விடுவித்திருந்து காப்பாற்றி இருந்த பொழுதும் இந்த நேரத்தில் அவர்கள் மீது நம்பாமல் கர்த்தரிடத்தில் கேட்கிறான். கர்த்தரிடத்தில் தான் அவன் விசாரிக்கிறான். பொதுவாக நான் இவர்களை காப்பாற்றிருக்கிறேன், இவர்கள் என்னோடு கூட பயணம் செய்திருக்கிறார்கள், அதனால் இவர்கள் சொல்வதை நான் கேட்கலாம் என்று ஒருவர் எண்ணக்கூடும். ஆனால் தாவீது அப்படி அல்ல, கர்த்தரையை சார்ந்திருக்கிறார். 12. வசனம். கேகிலா பட்டணத்தார் என்னையும் என் மனுஷரையும் சவுலின் கைக்கு ஒப்பு கொடுப்பார்களோ என்று தாவீது கேட்டதற்கு கர்த்தர் ஒப்பு கொடுப்பார்கள் என்றார். சற்று யோசித்து பாருங்கள். தாவீது மனிதரை நம்பாமல் கேகிலா பட்டணரை விடுவித்தாலும் அவர் மனுஷர்களை அவர் நம்பவில்லை. அவருக்கு தெரியும் இந்த மனுஷர்கள் மனித புத்தியினால் தன்னை சவுலிடம் ஒப்பு கொடுக்க கூடும் என்று. அதனால் அவர் தெக்க தெளிவாக யாரிடத்திலிருந்து அவருக்கு ஒத்தாசை வரும், யாரை நம்ப வேண்டும், மனிதன் எவ்வாறு இன்று ஒன்று சொல்வான், நாளை மற்றொன்று விதமாக நடந்து கொள்வான் என்பதை அறிந்து ஞானமாக கர்த்தரிடமே சார்ந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். என் சபை மக்கள் சிலரிடம் வந்து, பாஸ்டர் எனக்கு கோவிட் இருக்கிறது என்று கூறியிருக்கிறார்கள். நான் கூறினேன், நீ உண்மையை நம்பவாயா அல்லது மருத்துவ அறிக்கை ஒரு உலக சான்றிதழ்? அடுத்தது நாம் 2 சாமுவேல் 2 அதிகாரம் 1 வசனத்தை பார்ப்போம். பின்பு தாவீது கர்த்தரை நோக்கி, நான் யூதாவின் பட்டணங்களில் ஒன்றிலே போய் இருக்கலாமா என்று விசாரித்தான். எவ்விடத்திற்கு போகலாம் என்று தாவீது கேட்டதற்கு அவர் எபேரேனுக்கு போ என்றார். தாவீதின் அணுகுமுறை கவனித்தீர்களா? முதலாவது எங்கே போகலாம், மீண்டும் போகலாமா என்று கேட்டு பிறகு எங்கே போகலாம் என்று மீண்டும் கடவுளிடம் குறிப்பாக கேட்கிறார். கர்த்தர் மீது சார்ந்து இருப்பது மிகவும் முக்கியம். ஏனெனில் அவர் சொல்வதே நீங்கள் செய்வதற்காக நீங்கள் அவர் மேல் சார்ந்திருக்கத்தான் வேண்டும். அப்பொழுதுதான் அது நடக்கும். இங்கு தாவீது நீதிமொழிகள் 3:5-6 கடைபிடித்திருக்கிறார். அது என்ன கூறுகிறது? நீதிமொழிகள் 3 அதிகாரம் 5 மற்றும் 6 வசனம். உன் சுயபுத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிரு. உன் வழிகள் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்போது அவர் உன் பாதைகளை செப்பைப்படுத்துவார். ஹல்லேலூயா. உன் சில வழிகளில் எழுதியிருக்கிறதா? இல்லை, உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள். நினைத்துக்கொள் என்றால் என்ன? அவரிடம் விசாரி, அவரிடம் கேள், அவரிடம் கேட்டு அவரை கனப்படுத்துங்கள். நீங்கள் அதை செய்வீர்களானால் அவர் உங்கள் வழிகளை செம்மைப்படுத்துவார். நீங்கள் முதலாவது பகுதியை நீங்கள் செய்யாமல் விட்டுவிட்டீர்கள் என்றால் அவர் செம்மைப்படுத்துகிற அந்த 2வது பகுதியை அவர் செய்ய வேண்டும் என்ற எந்த அவசியமும் அவருக்கு இல்லை. நீங்கள் முதலாவது பகுதியை செய்யும் பொழுது அவர் 2வது பகுதியை செய்வதற்கு அவர் நியாயமுள்ளவராயிருக்கிறார். அடுத்த வசனத்தை நாம் வாசிப்பதற்கு முன்பாக
இந்த கதையின் சுருக்கத்தை கூறுகிறேன். தாவீது பாலஸ்தீன் தேசத்தில் வாழும் பொழுது இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீன் தேசத்துக்கும் ஒரு போர் நடந்தது. ஆனால் தாவீது அப்பொழுது பலஸ்தீனியர்களிடம் சேவை செய்தபடியால் இஸ்ரேலுக்கு எதிராக போரிட நேரிட்டது. மற்ற அதிகாரிகள், பாலஸ்தீனிய அதிகாரிகள், இது தாவீதாச்சே, கோலியாத்தை கல்லால் வீழ்த்தினவரா, அந்த கதையை தியானிக்க, நாம் தாவீதுக்கு எதிராக போரிட முடியாது, ஏனென்றால் ஒருவேளை இவன் நமக்கு எதிராக மாறிவிட்டால் நம்முடைய கதி என்னாகும், அதனால் அவரை அனுப்பிவிடுங்கள் என்று கூறினார்கள். அப்பொழுது தாவீதின் நண்பன் வந்து தாவீதிடம் கூறினார், தாவீது, நீ நல்ல மனிதன், ஆனால் இந்த பிலிஸ்தர்கள் உன்னை நம்ப போவதில்லை, அதனால் நீ சென்று விடுப்பா என்று அவர் தாழ்மையாக கூறிவிட்டார். சரி என்று தாவீது திரும்பி செல்லும் பொழுது எதிரியானவன் பின்னால் வந்து எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டான். இதுதான் கதையின் சுருக்கம். இந்த சூழ்நிலையில் தான் நாம் அடுத்த வசனத்தை வாசிக்க போகிறோம். இப்பொழுது 1 சாமுவேல் 30வது அதிகாரம் 6வது வசனத்தை பார்ப்போம். தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். சகல ஜனங்களும் தங்கள் குமாரத்திகளின் நிமித்தம் மன கிளேசமானதினால் அவனை கல்லெறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்திக் கொண்டான். இந்த மனிதர்கள் யார் என்றால், அதுலாம் குகையில் அவரோடு 300 ஆண்கள் தரித்திரத்துடன் மன கலர்ச்சியோடும் துக்கத்தோடும் வந்தவர்கள். இதே மக்கள் இப்பொழுது தாவீதால் ஆசீர்வதிக்கப்பட்டு இன்று அவர்கள் மனைவிகள் இருக்கிறது காரணம் தாவீது. ஏனென்றால் அவர்களிடம் ஒரு காலத்தில் காசு எதுவுமே இல்லை. எந்த தந்தை காசு இல்லாத ஒரு மனிதருக்கு தன் மகளை கட்டி கொடுப்பார்? தாவீதின் ஆசீர்வாதம் செல்வம் ஆழ்ந்த இந்த மனிதர்கள் இதெல்லாம் மறந்துவிட்டு இப்போது தாவீதை கல்லை எறிய வேண்டும் என்று நினைத்து விட்டார்கள். தாவீது தனது தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்திக் கொண்டான். எவ்வாறு அவர் தேவனிடம் ஊன்றி நின்றார் என்பதை பார்க்கலாம். எவ்வாறு அவர் கடவுளை சார்ந்து இருக்கிறார் எல்லா காரியங்களும் என்பதை நாம் பார்க்கலாம். திரும்ப சில நேரங்களில் நாம் மிகுந்த மனக்களேசத்தில் நம் நம்பிக்கை கர்த்தர் மீது இழந்து விடுகிறோம். நாம் கர்த்தருக்குள் நம்மை திடப்படுத்திக் கொள்வதில்லை. நான் சொல்வேன், அந்த மாதிரி சமயங்களில் தான் நீங்கள் கர்த்தருக்குள் திடப்படுத்திக் கொள்ள வேண்டும், உற்சாகப்படுத்த வேண்டும் உங்களை. ஆங்கில வேதாகமத்தில் தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்திக் கொண்டான் என்பதற்கு முன்பாக ஆனால் தாவீது என்று இருக்கும். ஆனால் சூழ்நிலை எப்படி இருக்குது? ஆனால் தாவீதின் வழியை பாருங்கள். சூழ்நிலையோ மோசம், ஆனால் தாவீதோ திடப்படுத்துகிறார். அடுத்த வசனம் 7வது. தாவீது அகிமேலா குமாரனாகிய அபியாத்தர் என்னும் ஆசாரியனை நோக்கி, எப்போதை என்னிடத்தில் கொண்டு வா என்றான். அபியாத்தர் எப்போதை தாவீது இடத்தில் கொண்டு வந்தான். தாவீது கர்த்தரை நோக்கி. இது மிகவும் முக்கியம் பிரியமானவர்களே. தாவீது எல்லா காரியங்களிலும் கர்த்தரை வினாவினார், கர்த்தரை கேட்டார், கர்த்தரை விசாரித்தார், கர்த்தரை நோக்கி. இது தாவீதின் குணாதிசயத்தை எவ்வளவு அழகாக காட்டுகிறது பாருங்கள். இயல்பாக ஒரு இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு மனிதன் தன் எதிரியிடம் சென்று தன்னுடைய பிள்ளைகள், தன்னுடைய மனைவிகளை எல்லாம் கொன்று சென்ற அந்த எதிரியை பின்தொடர்ந்து போரிட அவனுடைய இருதயம் துடிக்கும், அவன் சென்று விடுவான். ஆனால் தாவீது அப்படி இல்லை. உணர்ச்சிக்கு இடம் கொடுக்கவில்லை. அவனுடைய சொந்த உயிரை ஊசலாடி கொண்டிருக்கிறது, கல்லெறியும் நிலைமையில் இருக்கிறது. மிகுந்த அழுத்தமான ஒரு சூழ்நிலை. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் தாவீது அவர் ஆவிக்குரிய செயல்முறையை தவறவிடவில்லை. கர்த்தரிடம் வினாவுகிறார், கர்த்தரிடம் கேட்கிறார். சில நேரங்களில் என்னிடம் வந்து, பாஸ்டர், நான் ரொம்ப ப்ரெஷர்ல, ரொம்ப மன அழுத்தத்தில் இருந்தாலும் நான் தவறு செய்து விட்டேன். நான் கேட்பேன், உங்களுடைய செல் குரூப்ல நீங்கள சரியா ஜபிக்கலையா? அதனால் தான் பிரியமானவர்களை நம்மை தயாரித்துக் கொள்வது ஆவிக்குரிய ரீதியில் நம்மளுக்கு பயிற்சி சந்தர்ப்பங்கள் எல்லாம் நாம் அந்த பயிற்சியை எடுத்துக்கொண்டு நம்மை தயார்படுத்திக் கொள்வது மிக முக்கியமான காரியம். பயிற்சி நமக்கு சரியான, அவர்கள் அவ்வளவாய் பயிற்சி பெற்றிருக்கிறார்கள், தவறே நடைபெறாத அளவுக்கு அவர்கள் பயிற்சி பெற்றிருக்கிறார்கள். அவருடைய தாழ்மை மனப்பான்மை பாருங்கள். அவர் யோசித்து கூறியிருக்கலாம், நான் ஒரு ராஜா, நான் எத்தனையோ போர்களை நான் வென்றிருக்கிறேன், எனக்கு பல திறன்கள் உண்டு, இவர்கள்
இந்த சூழ்நிலையில் என்னால் வெற்றி காண முடியும். அப்படி அவர் எண்ணவில்லை. தாவீது மிகவும் தாழ்மையானவர். தாவீது கர்த்தரை நோக்கி விசாரிக்கிறார். தாவீது கர்த்தரை ஒரு பங்காளியாக நடந்து வர அவரும் பங்காளியாக செல்கிறார். எல்லா காரியங்களும் என்றால் தாவீதுக்கு தெரியும், தாவீது கடவுளோடு இல்லை என்றால் தாவீது என்ற ஒரு கதாபாத்திரமே இல்லை. இப்பேற்பட்ட ஒரு அழுத்தமான சூழ்நிலையில் அவர் தன் விசுவாசத்தை இழக்கவில்லை. கர்த்தர் மீது அவர் வைத்திருந்த விசுவாசத்தை தாவீது இழக்கவில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அதனால நான் மக்களிடம் கூறுவேன், என்னை நீங்கள் ஏமாற்றும், நீங்கள் சொல்வதை நான் கேட்பதில்லை, கர்த்தர் சொல்வதை தான் நான் கேட்கிறேன். நீங்கள் என்னிடம் எவ்வளவு கதை வேண்டாம் சொல்லலாம். என்னுடன் ஊழியம் செய்கிறவர்கள் என்னிடம் நான் எல்லாவற்றையும் கேட்பேன், ஆனால் எல்லாவற்றையும் நம்ப மாட்டேன். நீங்கள் எத்தனை கதை சொன்னாலும் நான் அதை கேட்டுவிட்டு கர்த்தர் எனக்காக வைத்திருக்கிற அவர் சொல்வதைத்தான் நான் கேட்பேன். என் முடிவை கர்த்தர் சொல்ற அந்த காரியத்தை வைத்துத்தான் நான் எடுப்பேன். நீங்கள் உலக ஞானத்தின் பிரகாரமாக, சமுதாய ரீதியின் பிரகாரமாக எத்தனை அறிக்கைகள் என்னிடம் வைத்தாலும் நான் உண்மை பக்கமே சார்வேன். ஏனென்றால் கர்த்தருடைய வார்த்தை தான் உண்மை. நீங்கள் சரியாக அந்த அறிக்கையை கொடுத்திருப்பீர்கள். இது இப்படி நடந்து பாஸ்டர், இது எல்லாம் கேட்டுவிட்டு என்னுடைய முடிவை எடுக்கும் போது நான் உங்கள் அறிக்கையை வைத்து எடுப்பதில்லை, கர்த்தருடைய வார்த்தையை வைத்து அவர் என்ன சொல்கிறாரோ அதை வைத்துதான் நான் எடுப்பேன். ஏனென்றால் கர்த்தர் கொடுத்த அந்த சிலாக்கியத்தை நான் பயன்படுத்துகிறேன். எல்லாருக்கும் அந்த சிலாக்கியம் உண்டு, ஆனால் பயன்படுத்துகிறார்களோ இல்லை என்பது அவர்களுடைய பொறுப்பு. நான் கர்த்தர் எனக்கு கொடுத்த அந்த சிலாக்கியத்தை நான் பயன்படுத்துகிறேன். தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா, அதை பிடிப்பேனோ என்று கேட்டார். அதற்கு அவர், அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும் திரும்ப கொள்வாய் என்றார். இப்பொழுது நாம் கடைசி பகுதிக்கு செல்லுவோம். அதாவது 18வது 19வது வசனம். 18வது வசனம். அமலேக்கியர் பிடித்துக் கொண்டு போன எல்லாவற்றையும் தன்னுடைய 2 மனைவிகளும் தாவீது எல்லாவற்றையும், சொல்லுங்கள், எல்லாவற்றையும் பாருங்கள். முடிவு எப்படி இருக்கு? ஹல்லேலூயா. 19வது வசனம். அவர்கள் கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றிலும், சிறிதிலும் பெரிதிலும், குமாரரிலும் குமார்த்திகளிலும் ஒன்றும் குறைபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திரும்ப கொண்டார். அதாவது அங்கு ஒரு கோழி குஞ்சு அவங்களோடு இருந்தா கூட அதை அவங்க தொலைச்சி விடல, அதை அவர்கள் மீட்டுக் கொண்டார்கள். சிறியதுக்கு என்பதற்கு ஒரு உதாரணத்தை கொடுத்தேன். கோழி விட சின்னதுன்னா முட்டை. அந்த ஒரு கோழி முட்டை போட்டு அந்த முட்டையை கூட அவங்க இழக்கவில்லை. அதுதான் எல்லாவற்றும் என்பதற்கு அர்த்தம். அவர்களுடைய எதிரிகள் எடுத்து சென்றது எல்லாவற்றையும் அவர்கள் திரும்ப பெற்றுக் கொண்டார்கள். ஏனென்றால் அவன் தாவீது கர்த்தரிடத்தில் விசாரித்தான். கர்த்தரை நோக்கி, நீங்கள் கடவுள் உங்களை நேசிப்பதை விட அதிகமாக மற்றவரிடம் விசாரிப்பதினால் நீங்கள் எந்த விதத்தில் குறைந்து போவீர்கள்? அதில் என்ன நஷ்டம் வரும்? நான் சில வேளைகளில் சிலருடைய வாழ்க்கையை பார்க்க, ஏன் கர்த்தரிடம் விசாரிக்காமல் போனார்? இந்த பெரிய தேவன் உங்களுக்குள் வாசம் செய்யும் போது அவரை ஏன் விசாரிக்காமல் செய்தாய்? நீங்கள் கேட்டிருக்கலாம். அவர் பதில் கொடுத்திருப்பார். என்னிடம் ஒருவர் கேட்டார், உங்களுக்கு ஐசக் என்ற பெயர் யார் கொடுத்தார்? என் பதில், என் கடவுள் கொடுத்தார். என் வாழ்க்கையில் எல்லாம் கடவுள் கொடுத்ததுதான். நான் ஏன் இந்த இடத்துக்கு வந்தேன்? கர்த்தர் இந்த இடத்துக்கு வர சொன்னார். நான் கடவுளிடம் விசாரிக்காமல் என்ற காரியத்தை செய்வது. பக்கத்தில் பார்த்து கர்த்தரை நம்பு என்று அறிக்கையிடுங்கள். கர்த்தரும் பட்சத்தில் இருக்கும் பொழுது நீ எதையும் வீணாக்க முடியாது, நஷ்டம் வராது. ஒரு தேவனின் குழந்தைக்கு பிள்ளை தோல்வியோ பற்றாக்குறையோ வெறுப்போ இல்லை, எப்பொழுதுமே இல்லை. நீங்கள் வேதத்தை நன்றாக ஆராய்ந்து பார்க்கும் பொழுது ஒவ்வொரு தடவையும் சவுல் தாவீதுக்கு தீங்கு நினைக்கும் போது சவுலுக்கு பிரச்சனைகளை கர்த்தர் கொண்டு வந்தார். அது எந்த அளவுக்கு சவுலுக்கு பிரச்சனை வந்தது என்றால், அவர் தாவீதை விட்டுவிட்டு
தன்னுடைய பிரச்சனையை அவர் கண்டு கொள்ள வேண்டிய அளவுக்கு அவருக்கு பிரச்சனை இருந்தது. இரண்டாவது குறிப்பு என்னவென்றால், தாவீது சரியான ஆலோசகர்களால் அவர் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தார். அவருடைய ஆசீர்வாதம் சரியான ஆலோசகர்கள் அவர் விடவிருந்தார்கள். 1 சாமுவேல் 14வது வசனம். தாவீது வனாந்தரத்தில் அரணான ஸ்தலங்களில் தங்கி ஜீப் எனும் வனாந்தரத்தில் ஒரு மலையிலே தரித்தான். சவுல் அனுதினமும் அவனை தேடி தேவன் அவன் 14வது வசனம். தன் பிராணனை வாங்க தேடும்படிக்கு சவுல் புறப்பட்டான் என்று தாவீது அறிந்தபடியினாலே தாவீது ஜீப் வனாந்திரத்தில் உள்ள ஒரு காட்டிலே இருந்தான். அப்போது சவுலின் குமாரனாகிய யோனத்தான் எழுந்து காட்டில் இருக்கிற தாவீதினிடத்தில் போய் தேவனுக்குள் அவன் கையை திடப்படுத்தி. யார் இந்த யோனத்தன்? சவுலின் சொந்த மகன். யோனத்தன் ஒரு சிறந்த ஆலோசனை. அவரும் ஒரு தேவ பிள்ளை. அவர் எப்பொழுதுமே தேவனுக்கு நேர்த்தியான ஆலோசனையை கொடுத்தார். தேவனுக்கு ஏற்ற அறிவுரைகளை கொடுத்தார். யோனத்தனை பாருங்கள். தேவனுக்குள் அவன் கையை திடப்படுத்தி. யோனத்தன் தாவீதிடம் வந்து, நீ அபிஷேகப்பட்டதுதானே, உனக்கு எப்படி இது நடந்தது என்று கேள்வி கேட்க வரவில்லை. என்ன தாவீது, உங்களுடைய உயிர்க்க பயந்து ஒளிஞ்சு வேண்டிய நிலைமையில இருந்தது அப்படின்னாரு. சில பேர் சொல்லுவாங்க, நீ என்ன சர்ச்சுன்னு போயிட்டே இருக்க, இப்ப பாத்தியா உன் நிலைமை. அப்படிப்பட்டவர்களை உங்கள் வாழ்க்கையில் இருந்து அகற்றி விடுங்க. அவர்களை வைத்துக் கொண்டிருக்காதீர்கள். உன் வாழ்க்கையில் சரியான ஆலோசகர்களை கர்த்தர் ஞானத்துக்கு புறம்பான ஆலோசனை கொடுப்பவர்களை அகற்றிவிடுவார். யோனத்தன் எப்பேற்பட்ட ஒரு நண்பன் பாருங்க. அவர் இந்த காரியங்களை பேசும்போது கூறுகிறார், நீ தான் ராஜா. எப்பேற்பட்ட ஒரு அன்பு. தான் வாரிசில் இருந்தாலும், ராஜாவுக்கு அடுத்தது இவர் தான் வாரிசாக இருந்தாலும் தாவீது தான் ராஜா என்று சரியான ஆலோசனையை கொடுத்து அதை உறுதிப்படுத்தினார். நான் உங்களுக்காக ஜெபிக்கும் பொழுது நான் இந்த ஜெபத்தான் ஏறெடுப்பேன். ஆண்டவரே, இவர்களுக்கு சரியான ஆலோசகரை சரியான இடத்தில் சரியான பாதையில் அவர்கள் செல்லும்படி நீங்கள் கொடுக்க வேண்டும் ஐயா என்று சொல்லி தாவீது சரியான ஆலோசனைகளை ஈர்த்தார். நான் பாருங்கள், உங்களை போல சரியான மக்களை ஈர்த்திருக்கிறேன். ஏனென்றால் நான் உங்களால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். நீங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பதனால் என்னால் உங்களை ஈர்க்க முடிகிறது, இழுக்க முடிகிறது. நான் எப்போதும் கூறுவேன், நான் மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். ஏனென்றால் எனக்கு சரியான தலைவர்கள் உண்டு, என்னோடு வேலை செய்யும் சபை மக்கள் உண்டு. இதை விட பெரிய ஆசீர்வாதம் என்ன? என்னுடைய சகோதரர்கள் மாஸ்க் அணியாமல் விசுவாசத்துடன் வரக்கூடியவர்கள். அதற்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். நாம் சபையை திறக்கும் போது யாராவது ஓட முயன்றார்களா? யாராவது வந்து என்னை கேள்வி ஏன் நான் நினைக்க கூடாது? சிறந்ததிலும் சிறந்தவர்கள் தான் என்னிடம் இருக்கிறார். நான் யோசிப்பது சரிதானே? சரியான ஆலோசகர்கள், சரியான ஆலோசனை கொடுப்பவர்கள், அறிக்கையிடுங்கள், சரியான ஆலோசகர்கள். 1 சாமுவேல் 22 அதிகாரம் 3, 4, 5வது வசனத்தை வாசிக்கும் போகிறோம். 3வது வசனம். தாவீது அவ்விடத்தை மோவாபியரை சேர்ந்து மிஸ்பேக்கு போய், இந்த சூழ்நிலையில் அவர் தன்னுடைய பெற்றோர்களை மோவாபின் ராஜாவாய் பார்த்து, தேவன் என்னை எப்படி நடத்துவார் என்று நான் அறிய மட்டும் என் தகப்பனும் என் தாய்மனும் உங்களிடத்தில் தங்கியிருக்கும்படி தயவு செய்யும் என்று சொல்லி அவர்களை மோவாபின் ராஜாவின் இடத்தில் அழைத்து கொண்டு போய்விட்டார். தாவீது அரண்மனையில் இருந்த நாளெல்லாம் அவர்கள் அங்கே அவனோடு இருந்தார்கள். பின்பு காத் என்னும் தீர்க்கதரிசி தாவீதை பார்த்து, நீர் அரணில் இராமல் புறதேசம் புறப்பட்டு வாரும் என்றான். அப்போது தாவீது புறப்பட்டு ஆரோத் என்ற காட்டிலே போனான். மீண்டும் சரியான தீர்க்கதரிசி தாவீது வாழ்க்கையில் வருகிறார். அல்லேலூயா. தாவீது சரியான ஆலோசனைகளை, அது மட்டுமன்றி தாவீதிற்கு சரியான ஆலோசனைகளை இருப்பது எவ்வளவு முக்கியம் என்பதையும் அவர் அறிந்திருந்தார். அடுத்தபடியாக
1 சாமுவேல் 15வது அதிகாரம் 31வது வசனம். அதற்கு முன்பு இந்த கதை சுருக்கத்தை கூற விரும்புகிறேன். இந்த சூழ்நிலையில் இது நடைபெறுகிறது. தாவீது தன் வாழ்க்கையில் எப்போதுமே கிளர்ச்சி அல்லது ஒரு கலகம் அல்லது எதிர்ப்பு எப்பொழுதுமே அவர் வீட்டில் இருந்தது. ஏனென்றால் அவர் சாலமன் உடைய தாயாருக்கு அவர் செய்த தவறு காரணமாக கர்த்தர் உன் வீட்டில் எப்பொழுதும் கலகம் இருக்கும் என்று கூறியிருந்தார். அந்த தோரணையில் 2 சாமுவேல் 15வது அதிகாரம் 30 வாசிக்க போகிறேன். தாவீது முகத்தை மூடி வெறுங்காலால் நடந்து அழுது கொண்டு, கவனித்தீர்களா, செருப்பு கூட அவன் கீழே ஒலிவு மலையின் மேல் ஏறி போனான். உயிருக்கு பயந்து ஓடுறாங்க, செருப்பு இல்ல, அழுதுக்கொண்டு முகத்தை மூடிட்டு. அவனோடு இருந்த சகல ஜனங்களும் முகத்தை மூடி அழுது கொண்டு ஏறினார்கள். அப்சலோமுடைய கட்டுப்பாடு அகித்தோப்பேலும் சேர்ந்திருக்கிறான் என்று தாவீதுக்கு அறிவிக்கப்பட்டது. இந்த அகித்தோப்பேலும் என்கிற மனிதன் மிக சிறந்த ஒரு மனிதன். அவன் சொன்னால் தெய்வவா. தாவீது தாவே அகித்தோப்பேலின் ஆலோசனையை பைத்தியமாக்கி விடுவீராக. தாவீதுக்கு தெரியும் சிறந்த ஆலோசகர்களால் என்ன நடக்கும் என்று. அதனால் அவர் ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டியதாயிற்று. தாவீதுக்கு தெரியும் இந்த அகித்தோப்பேல் அப்சலோமுக்கு ஆலோசனை கொடுத்தால் இவருடைய நிலைமை மோசமாய். ஆனால் தாவீது மிகவும் ஞானமானவர். அவருடைய ஜெபத்தை பாருங்க. அவர் எவ்வாறு ஜெபிக்கிறார்? அகித்தோப்பேலின் ஆலோசனையை பைத்தியமாக்கி விடுவீராக என்றார். தாவீது கர்த்தாவே அகித்தோப்பின் ஆலோசனையை பைத்தியமாக்கி விடுவீராக என்றார். எவ்வளவு ஞானத்தோடு செயல்பட்டிருக்கிறார். உங்களை சுற்றி சரியான ஆலோசகர்கள் தான் இருக்க வேண்டும். தவறான ஆலோசகர்களை வைப்பதற்கு உங்களுக்கு நேரம் பத்தாது, நேரம் சரியாக இருக்காது. 3வது குறிப்பு, அவர் இரக்கம் உள்ள ஞானம் உள்ள ஒரு ராஜாவாக இருந்தார். நாம் முன்பு ஒரு கதை படித்தோம் அல்லவா, எவ்வாறு தாவீது தன்னுடைய மனைவிகள், அந்த கூட்டத்தாரில் இருக்கும் மனைவிகள், பிள்ளைகள் எல்லாம் அவர்கள் இழந்து விட்டார்கள் என்று. அதே தோரணையில் வருகிற கதைதான் இது. ஆனால் இந்த தடவை தாவீது ஞானத்துடன் முழு கூட்டத்தை அனுப்பவில்லை. கடவுள் ஏன் இதை இப்பொழுது சொல்ல வேண்டும்? ஏனென்றால் அவருக்கு தெரியும் எனக்கு இதை தெரியும் என்று. எனினும் அவர் என்னை ஞாபகப்படுத்தவிட்டால் நான் இதை உங்களுக்கு கூற முடியாது. சரியான தீர்மானங்களை சரியான நேரம் இதை கர்த்தர் உங்களுக்கு சொல்கிறார். உங்களுடைய வேதத்தை நன்கு அறிந்திருப்பது மிகவும் முக்கியமானது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. 1 சாமுவேல் 30வது அதிகாரம் 26வது வசனத்தை பார்ப்போம். தாவீது சிக்லாவுக்கு வந்தபோது அவன் கொள்ளையாடினவைகளிலே சிநேகிதராகிய யூதா மூப்பருக்கு சிலவற்றை அனுப்பி, இதோ கர்த்தருடைய சத்துருக்களின் கொள்ளையில் உங்களுக்கு உண்டாயிருக்கும் ஆசீர்வாத பாகம் என்று சொல்ல சொன்னான். கவனித்தீர்களா? அவனுக்கு கிடைத்த பணத்தை நண்பர்களை உருவாக்குவதில், நண்பர்களை பெற்றுக்கொள்வதில் ஞானமாக தன்னுடைய காசை செலவிட்டார். சிலர் தன்னுடைய காசை வீணாக்கி விடுகிறார்கள். எல்லாருமே அவர்களுக்காக பயன்படுத்தி விடுகிறார்கள். சிலருக்கு காசை வைத்து எவ்வாறு தன்னுடைய நண்பர்களை உண்டு பண்ண வேண்டும் என்று தெரியாமல் இருக்கிறார்கள். எப்போதுமே எனக்கு வருகிற காசை எனக்காக நான் வைத்துக் கொள்வதில்லை. எனக்கு ஏராளமாக வருகிறது உலகம் எங்கிலும் இருந்து. ஆனால் நான் அதை வைத்துக் கொள்வதில்லை. நீங்கள் கேளுங்கள், வருகிறது எல்லாம் நான் கொடுத்து கொண்டே இருப்பேன், செலவு பண்ணிக்கொண்டே இருப்பேன். ஞானமாக கர்த்தருடைய ராஜ்யத்தில் முதலீடு செய்வேன். நான் தாவீதை வாழ்க்கையில் கற்றுக்கொண்டேன். நீங்கள் ஐஸ்வர்யம் ஆகும்போது நீங்கள் அதிகமாக உங்களுக்காகவே நீங்கள் உண்பது இல்லை, மற்றவருக்கு கொடுங்கள், அது உங்களை காப்பாற்றும். நான் உங்களுக்கு போதிப்பதற்கு ஆசீர்வாதகரமாக இருக்கும் என்று விசுவாசிக்கிறேன். நான் ஏதோ ஒரு அழகிய செய்தியை சொல்ல வேண்டும் என்பதற்காக நான் இதை உங்களிடம் பகிர்ந்து கொள்வதில்லை. அழகிய செய்தி வேண்டுமா? எனக்கு ஒரு தகப்பனார் உண்டு. அவர் மிகவும் அழகான செய்திகளை கொடுப்பார். அவருடைய செய்திகளை நீங்கள் ஆசீர்வாதம் பெறலாம். அடுத்தபடியாக நாம் 2 சாமுவேல் 2வது அதிகாரம் 5வது வசனத்தை பார்ப்போம். தாவீது கிலியோத்து தேசத்து யாபேசில் மனுஷரிடத்தில் தானாதிபதிகளை அனுப்பி, நீங்கள் உங்கள் ஆண்டவனாகிய சவுலுக்கு இந்த தயவை செய்து அவரை அடங்கம் பண்ணினபடினாலே
கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தாவீதின் இருதயத்தை பாருங்கள். சவுல் தாவீதின் பிராணனை வாங்கினார். மற்றவர்கள் அவரை இவருடைய எதிரியாக கூறக்கூடும். ஆனால் தாவீது தன்னுடைய எதிரியாக கருதாமல் தேவனுடைய அபிஷேகப்பட்டவராக கருதி உங்கள் ஆண்டவனாகிய சவுல் என்ற கனத்தோடு கூறி அவர்கள் அடக்கம் பண்ணியவர் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக என்று அவர் ஆசீர்வதிக்கிறார். எத்தனை அன்பு, எத்தனை இரக்கம்! அவர் இப்போது ராஜாவாக இருந்தாலும் அவர்கள் மீது அவர் வைத்த மரியாதை, அவர்களை ஆசீர்வதிக்கிறார். என்னுடைய விரோதிக்கு நல்லது செய்தியா, அதனால இன்னிலிருந்து நீ என்னுடைய விரோதி என்று அவர் கருதவில்லை. கடவுளுக்கு ஏற்றமான தன்னம், இருதயத்துக்கு ஏற்றமானவர் என்ற சாட்சி பெற்றதில் எந்த கருத்து வேறுபாடும் இல்லை. நான் தாவீது வாழ்க்கையில் சில காரியங்களை காட்டியுள்ளேன். ஏன் கர்த்தர் அவரை அவ்வாறு வர்ணிக்க வேண்டும் என்று. அவர் கர்த்தருக்கு பயந்து நடந்தார். தாவீது சவுல் இறந்து போகும்போது அவர் கொண்டாடவில்லை, அவர் வசனப்பட்டார். நம்முடைய எதிரிகள் விழுந்து போனாலும் அல்லது அவர்களுடைய மாறாட்டத்தில் நாம் களி கூறுவது இல்லை. நமக்கு எதிரிகளே இல்லை. நமக்கு இருக்கிற ஒரே ஒரு எதிரி சாத்தான், லூசிபர் என்ற பெயருடையவன். மாமசம் ரத்தமுடைய எந்த பிறந்த மனிதரும் நமக்கு எதிரி அல்ல. 4வது குறிப்பு, ஆராத மனிதராகவும் கொடுக்கும் மனிதராகவும் இருந்தார். தாவீது ஏன் கர்த்தருக்கு, நமக்கு தெரியும். இப்போது அடுத்து நாம் வாசிக்க போகிற கதையில் நமக்கு தெரியும் தாவீது கர்த்தருக்கு பயந்தார். ஏனென்றால் அவர் அந்த உடன்படிக்கை பெட்டியை அவர் தன்னுடைய ஊருக்கு கொண்டு வர வேண்டும் என்று அவர் ஆசைப்பட்டார். நமக்கு அந்த கதை தெரியும் தானே. ஏனென்றால் தாவீது சரியான முரணை அவர் பின்பற்றவில்லை. எவ்வாறு உடன்பட்டி பெருக்கை வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் வரும்போது 6 அடி 1 2 3 4 5 6 வரும்போது தாவீது நிறுத்துங்கள் என்று சொல்லி, நான் இப்போது கர்த்தருக்கு ஒரு பலி கொடுக்க போகிறேன் என்று மாடுகளையும் கொழுத்த ஆடுகளையும் பலியிட்டார். மறுபடியும் 1 2 3 4 5 6வது அவர் மறுபடியும் பலியிடுவார். இதில் கர்த்தருக்கு பலியிடுவதில் அவர் தாவீது மகிழ்ச்சி அடைந்தார், கர்த்தரை ஆராதித்தார். சிலர் கேட்கிறார்கள், பாஸ்டர் ஞாயிற்றுக்கிழமை ஒரு காணிக்க போடணும், புதன்கிழமை ஒரு காணிக்க போடணும், செல் மீட்டிங்ல ஒரு காணிக்க போடணும். நான் சொல்றேன், என்னது உனக்கு கடவுளுக்கு காணிக்க கொடுக்கறதுக்கு யோசிக்கிறியா? தாவீதுடைய வாழ்க்கையை பாருங்கள். அவருடைய வாழ்க்கை கடவுளுக்காக பலியிடுவதில் அவர் கொண்ட மகிழ்ச்சியை பாருங்கள். இதைத்தான் நாம் வேதத்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. தாவீது அவ்வாறு பலியிடுவதை கண்டுதான் அவனுடைய மகன் சாலமோன் ஒரே முறை 1000 காளைகளை வெட்டினார், மற்றொரு முறை 10,000 காளைகளை வெட்டினார். ஒரே காணிக்கை. ஏனென்றால் அவர் தன் தகப்பனார் கற்றுக்கொண்டார். உன் பிள்ளைகள் என்ன கற்றுக்கொள்கிறார்கள்? நீ கொடுக்கும் காணிக்கையை வைத்து. நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை நம்மளுடைய சபைக்கு வரும்போது மேடை ஏறுவதற்கு போது 96 அடிகள் உள்ளன. அந்த 96ஐ நீ 6ஆல் வகுத்தினால் 16 தடவை நீங்கள் காணிக்கிடுகிறீர்களா? ஒரு தடவை இடுவதற்கே நீங்கள் சந்தோஷமாக செய்கிறீர்களா? எனக்கு பலி என்றால் என்ன என்று தெரியும். நான் வெறும் பிரசங்கிக்கவில்லை. ஒரு முறை கர்த்தர் என்னை 3 முறை முதற் பலி, அதனால் நான் முதல் பலி காணிக்கையை கொடுத்தேன். 3 மாதமும் நான் கொடுக்கும்போது என்னுடைய பேங்க் அக்கவுண்டில் ஒரு காசும் இல்லை, முழுவதுமாக கொடுத்தேன். கர்த்தருக்கு கொடுப்பதனால் நான் எந்த விதத்திலும் எப்போதுமே குறைபட போவதில்லை. யாரும் கர்த்தருக்கு கொடுத்த யாரும் குறைபட்டு போவதே இல்லை. என்னால் காசு இல்லாமல் வாழ முடியும். அந்த காசை என் கால் அடியில் நான் தள்ளிவிட்டிருக்கிறேன். ஏனென்றால் இத்தனை வருஷங்களாக என் காசு எங்கே போகிறது என்று எனக்கு தெரியும். என்னை கேட்பார்கள், பாஸ்டர் உங்களுக்கு தொந்தரவு கொடுக்காதா? எப்படி தொந்தரவு கொடுக்கும்? கர்த்தர் எனக்கு சொல்லி கொடுத்திருக்கிறாரே, நான் எவ்வாறு காசு இல்லாமல் வாழ, பயப்படாமல் வாழ வேண்டும் என்று அவரிடம் கற்றுக்கொண்டிருக்கிறேன். தேன் என்று கூறவேன்.
ஹalleluya. ஒவ்வொரு வருஷமும் 4 அல்லது 5 முறை என்னுடைய பேங்க் அக்கவுண்டை நான் முழுவதுமாக கொடுத்து ஜீரோவில் இருந்திருக்கிறேன். இன்று வரை அதை என்னுடைய பழக்கமாக வைத்திருக்கிறேன். சில நேரங்களில் 6 முறை பண்ணியிருக்கிறேன். அக்கவுண்டில் காசு சேரும், வெறுமையாக்கி விடுவேன். மறுபடியும் சேரும், வெறுமையாக்கி விடுவேன். வெறுமையாக்கி விடுவேன், கர்த்தருக்கு கொடுப்பேன், அவருடைய காரியங்களுக்கு கொடுப்பேன். இந்த விளையாட்டு எனக்கு மிக பிடித்திருக்கிறது. வருவது கொடுப்பது, வருவது சேர்ப்பது என்னுடைய. இது என்னை பாதிக்காது, என்னை பயப்படுத்த முடியாது. ஏனென்றால் காசுக்கு தெரியும் அது என்னிடம் வர வேண்டும். ஏனென்றால் நான் கொடுத்திருக்கிறேன். தாவீது மிகவும் சிறந்த காணிக்கை கொடுப்பவர். 6 முறை ஒரு படி எடுத்து வைத்ததற்காக கர்த்தரை ஆராதிக்கும் போது அவர் $100 மில்லியன் அளவில் வரும். நீங்கள் வேண்டுமென்றால் அதை கண்டெம்பரரி போட்டு பாருங்கள், தொகை எவ்வளவு என்று உங்களுக்கு தெரியும். ஒரு லட்ச தாலந்து பொன் என்ன விலை இன்றைக்கு நீங்களே கணக்கிட்டு பாருங்க. பணம் மிகவும் சுலபான ஒரு காரியம். தாவீதின் வாழ்க்கையை பாருங்கள். அவர் எங்கிருந்து வந்தார்? ஆட்டு மேய்க்கிற ஒரு சிறுமையிலிருந்து வந்து அவருக்கு இந்த உண்மை புரிந்துவிட்டது. கர்த்தருடைய ஆலயத்திற்காக கொடுக்கும் பொழுது கணக்கே எடுக்கவில்லை. 1 லட்ச தாலந்து பொன்னையும். தாவீதான் அவர் வீட்டில் கடைக்குட்டி. தாவீதின் வாழ்க்கையை நாம் வசிக்கும் பொழுது நாம் உற்சாகப்பட வேண்டும். கர்த்தர் தாவீது மூலமாய் இவ்வளவு மகிமைப்படும் பொழுது, தாவீது கர்த்தருக்காக இவ்வளவு செய்யும் பொழுது நாம் ஏன் கர்த்தருக்காக இன்னும் அதிகமாக செய்யக்கூடாது? இது நம்மை இன்னும் ஊக்குவிக்க வேண்டும். இப்படிப்பட்ட வசனங்கள், இப்படிப்பட்ட காரியங்கள். பாஸ்டர், நான் ஒரு ஏழை குடும்பத்தில் வந்திருக்கிறேன் என்று சொல்லாதீங்க. நீங்கள் ஒரு ராஜ குடும்பத்திலிருந்து வந்திருக்கிறீர்கள். நீங்கள் ஒரு பரலோக குடும்பத்திலிருந்து வந்திருக்கிறீர்கள். அதுதான் உண்மை. சிலர் கூறுவார்கள், என் தகப்பனார் இருந்தது. உங்களுடைய உண்மையான தகப்பன் எப்போதுமே இறக்க மாட்டார். அவர் எப்போதுமே வாழ்கிறவர். உங்களுடைய பரமபிதா என்றும் என்றும் சதா காலங்களில் இருப்பவர், உயிரோடு இருந்தவர். ஹல்லேலூயா. நம்முடைய ஆதாரம் நம்முடைய தேவனாகிய கர்த்தர். அவரை தவிர நமக்கு வேறு எந்த ஆதாரம் இல்லை. சில நேரங்களில் நான் கேட்பேன், தேவனே, நான் ஏன் இவ்வாறு யோசிக்கிறேன் என்று. அதற்கு அவர் கூறின பதில், என்னுடைய வார்த்தை கேட்டிருக்கிறீர் அல்லவா? ஆம். அதனால் அவருடைய வார்த்தை கேட்டதனால் தான் எனக்கு இந்த மனப்பான்மை இருக்கிறது. அதனால் நான் கர்த்தருக்கு நன்றி உள்ளவனாயிருக்கேன். தாவீது ஆராதிக்கும் ஒரு மனுஷர். எல்லாம் பல சங்கீதங்கள் அவரால் எழுதப்பட்டிருக்கிறது. தாவீதுதான் முதலிலே கொயரை உண்டாக்கினார். வேதத்தில் நன்றாக கவனித்து அவர்தான் முதல் கொயரை உண்டாக்கினவர். பாடகர் குழு என்று தமிழில் கூறுவார்கள் கொயருக்கு. அதை உண்டாக்கினவர் தாவீது. முதலில் அவர்தான் அதை ஏற்படுத்தினார். சவுல் ஒரு பாடகர் குழுவை கர்த்தருக்காக ஏற்படுத்தவில்லை. அவருக்காக தனியா வாசிக்கிறதுக்கு ஒரு ஒத்த மனுஷனை வைத்திருந்தார். ஆனா அவர் ஒரு பாடகர் குழுவினர் கர்த்தருக்காக அவர் ஏற்படுத்தவில்லை. 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 16வது வசனம். கர்த்தருடைய பெட்டி தாவீதின் நகரத்திற்கு பிரவேசிக்கும் போது சவுலின் குமாரத்தியாக மீகாள் பலகனி வழியாய் பார்த்து, தாவீது ராஜா கர்த்தருக்கு முன்பாக குதித்து நடனம் பண்ணுவதை கண்டு தன் இருதயத்திலே அவனை அவமதித்தார். இது மிகவும் வருத்தப்பட வேண்டிய ஒரு வசனம். இருதயத்தில் வருத்தமடைந்தாலாம். சிலர் நாம் இந்த பகுதிக்கு நாம் செல்ல வேண்டாம். நாம் இப்போது 20வது வசனத்துக்கு செல்வோம். ரெண்டு சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 20-21. தாவீது தன் வீட்டாரை ஆசீர்வதித்திற்கு திரும்பும் போது சவுலின் குமாரத்தியாக மீகாள் தாவீதுக்கு எதிர்கொண்டு வந்து, அற்ப மனுஷரில் ஒருவன் தன் வஸ்திரங்களை கழித்து போட்டிருந்தது போல இன்று தம்முடைய ஊழியக்காரருடைய பெண்களின் கண்களுக்கு முன்பாக தம்முடைய வஸ்திரங்களை உரித்து போட்டிருந்த இஸ்ரவேலின் ராஜா இன்று எத்தனை மகிமை பாட்டிருந்தார் என்றார். அவள் இங்கு கேவலமாக
குறை கூறுகிறார். அதற்கு தாவீது மீகாலை பார்த்து, உன் தகப்பனை பார்க்கிலும் அவருடைய எல்லா 20வது வசனத்தில் மீகால் தாவீதை வஞ்சி புகழ்ச்சி அணியால் திட்டுகிறார். 21வது வசனத்தில் தாவீது, அடியே நான் உனக்காக ஆடல, கடவுளுக்கு தான் ஆடினேன்னு தன் ஆராதனை பற்றி கூறுகிறார். 22வது வசனத்துல பாரு, அவர் சொல்றாரு, இது ஒண்ணும் இல்லை, இதுக்கும் மேல என்னால் ஆட முடியும்னு சொல்லிட்டு சொல்றாரு. இதை பார்க்கிலும் இன்னும் நான் நீசனும் என் பார்வைக்கு அர்ப்பணமாவே, அப்படியே நீ சொன்ன பெண்களுக்கு கூட மகிமையாய் விளங்குவேன் என்றான். ஹல்லேலூயா. இங்கத்தான் நமக்கு அந்த பாடல் வருகிறது, தாவீதரை போல நடனமாடி என்ற பாடல். பல முறை தாவீதுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது அவர் தலைக்குப்பராய் விழுந்து ஆராதனை செய்திருப்பதை நாம் பார்க்கலாம். சரித்திரம் கூறுகிறது, அவர் படுத்திருப்பாராம், படுத்து கர்த்தரை ஆராதிப்பாராம். இதாக எழுதப்பட்டிருக்கிறது சரித்திரத்தில். மீகாவை பற்றி நாம் வாசிக்கும் போது ஏன் ஒரு கவலைக்கரமான நிலை என்றால், சில நேரங்களில் பாஸ்டர் நமக்கு அறிவித்துள்ளார், சிலர் வீட்டை விட்டு வாதை வெளியே போகாது. ஏனென்றால் அவர்கள் தேவ மனிதர்களை தங்களுடைய இருதயத்தில் அவமானப்படுத்துகிறார்கள். அப்படிப்பட்டவர்கள் வீட்டில் வாதை அவர்களை விட்டு போகாது, அந்த வீட்டை விட்டு போகாது. ஆயத்தப்படுத்தல் வருஷத்தின் செய்தியை கேளுங்கள், அதில் பாஸ்டர் விளக்கியிருக்கிறார். மிக்கேல் தாவீதை ஆராதிப்பதை தன் இதயத்தில் வெறுத்த போது கர்த்தர் என்ன திரும்ப செய்தார்? அவளுடைய கர்ப்பப்பையை அடைத்தார். அவளால் குழந்தை பெற்றுக்கொள்ளவே முடியவில்லை. மிக்கல் இருதயத்தில் அவமதித்தாளாம். அதனுடைய பலன் என்ன? அவள் மலடியானாள். கர்த்தர் அவளுடைய கர்ப்பப்பையை அடைத்தார். தாவீதுக்கு பல குமாரன்கள் உண்டு, 100 குமாரன்கள் இருக்கிறார்கள். ஆனால் மீகால் மட்டும் மலடியாக இருந்தார். ஒரு குழந்தை கூட அவளால் பெற்றுக் கொடுக்க முடியவில்லை, அவமதித்தார். அதற்கு மாறாக தாவீதினுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது அவருக்கு அபிஷேகத்தில் இருந்த மரியாதை அதிகமாக இருந்தது. பாஸ்டருடைய அலுவலகத்தில் நீங்கள் முறைகேடாக காலை வைக்காதீர்கள். பாஸ்டர் எடுக்கும் தீர்மானங்களை நீங்கள் பங்கு கொள்ளாதீர்கள். அவர் எடுக்கிற தீர்மானமே இறுதி. ஏனென்றால் நீங்கள் வருவதற்கு முன்பாக பாஸ்டர் இங்கே இருந்திருக்கிறார் அல்லவா? நாங்கள் பாஸ்டர்மார்கள் என்று நிரூபிக்க எங்களுக்கு பல ஆதாயங்கள் உண்டு அல்லவா? இல்லையா? பல சாட்சிகள் உண்டு அல்லவா? இப்பொழுது உங்களிடம் நாங்கள் எப்படி வாழ வேண்டும் என்று கேட்க வேண்டுமா? வழியே இல்லை. அதனால் இப்பொழுது இந்த பாரத்தை உங்கள் மீது சுமத்தி கொள்ளாதீர்கள். நான் போய் பாஸ்டர் போய் கேட்க போறேன், அவர் எப்படி இதை செய்யலாம், எப்படி அந்த தீர்மானத்தை எடுக்கலாம் என்று. கர்த்தர் உங்களை மன்னிப்பாராக. அதற்காக நீங்கள் ஒரு காரியத்தை பாஸ்டரிடம் கூறக்கூடாது என்று நான் சொல்லவில்லை. ஆனால் அவருடைய வாழ்க்கைக்குள் நீங்கள் பிரவேசித்து ஆராய்வதற்கு உங்களுக்கு எந்தவித அனுமதியும் இல்லை. பாஸ்டர்மார்கள் அவர்கள் கடவுளுக்கு கணக்கு கொடுக்க வேண்டும். அது அவர்களுக்கும் கடவுளுக்கும் உரியது. அவர்களை விட்டு விடுங்கள், நீங்கள் அதில் தலையிடாதீர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய பரிசு கைகளை உயர்த்தி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்கள். நன்றி செலுத்துங்கள், அவருக்கு நன்றி செலுத்துங்கள். ஆமென். ஹல்லேலூயா. அன்புள்ள பிதாவே, நான் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனை நான் விசுவாசிக்கிறேன். அவர் எங்களுக்காக சிலுவையில் மரித்தார். தேவன் அவரை 3வது நாள் உயிர்த்தெழச் செய்தார். ஆம் பிதாவே, நன்றி நன்றி. அவர் என்றென்றும் ஜீவிக்கிறார். இன்று நான் என்னுடைய ஜீவனில் இயேசு கிறிஸ்துவை அழைக்கிறேன். கர்த்தராகவும் இரட்சகராகும்படிக்கு நான் மீண்டும் பிறந்திருக்கிறேன். விசுவாசத்தினால் நான் நித்திய ஜீவனை பெற்றிருக்கிறேன். நன்றி பிதாவே. என்னுடைய ஆத்ம ரட்சிப்புக்காக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிரேஸ் த லார்ட். நீங்கள் இந்த பிரார்த்தனை செய்தீர்கள் என்றால் தேவன் உங்களை இப்போ ரட்சிப்புக்கு வழிநடத்துவாராக. எங்களுடைய டீட்டெயில் கீழே கொடுக்கப்பட்டிருக்கிறது, எங்களுக்கு தெரியப்படுத்தவும். செல்வதற்கு முன்பாக உங்களுக்காக நான் பிரார்த்தனை செய்ய விரும்புகிறேன். இப்பொழுது உமது ரட்சிப்பை பெற்ற இவர்களுக்காக நான் பிரார்த்தனை செய்கிறேன். இவர்கள் மேல் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை சொல்கிறேன். அவருடைய ஜீவனில் சாத்தானுக்கு எந்தவித அதிகாரம் இல்லை. இயேசுவின் நாமத்தினாலே, உம்முடைய ஞானத்தினாலும், உம்முடைய புத்தியினாலும், உம்முடைய வார்த்தையினாலும், உம்முடைய நம்பிக்கையினாலும், உம்முடைய விசுவாசத்தினாலும்,
உம்முடைய ஆத்மாவினால் அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இயேசுவின் நாமத்தில் ஆமென். Praise the Lord. Hallelujah. இது காணிக்கையின் நேரம். நாம் காணிக்கை கொடுப்போம். இப்பொழுது பாடகர் குழுவினரை நான் பாட அழைக்கிறேன். பரிசுத்த தேவனே, நீர் மிகவும் உயர்ந்தவர். பலனான தேவனே, நீர் மிகவும் உயர்ந்தவர். பரிசுத்த தேவனே, நீர் மிகவும் உயர்ந்தவர். பலனான தேவனே, நீர் மிகவும் உயர்ந்தவர். பரிசுத்த தேவனே, நீர் மிகவும் உயர்ந்தவர். பலனான தேவனே, நீர் மிகவும் உயர்ந்தவர். நீர் மிகவும் உயர்ந்தவர். நீர் மிகவும் உயர்ந்தவர். பரிசுத்த தேவனே, நீர் மிகவும் உயர்ந்தவர். பலனான தேவனே, நீர் மிகவும் உயர்ந்தவர். பரிசுத்த தேவனே, நீர் மிகவும் உயர்ந்தவர். பலனான தேவனே, நீர் மிகவும் உயர்ந்தவர். பரிசுத்த தேவனே, நீர் மிகவும் உயர்ந்தவர். பலனான தேவனே, நீர் மிகவும் உயர்ந்தவர். 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 பரிசுத்த தேவனே, நீர் மிகவும் உயர்ந்தவர். பலனான தேவனே, நீர் மிகவும் உயர்ந்தவர். பரிசுத்த தேவனே, நீர் மிகவும் உயர்ந்தவர். பலனான தேவனே, நீர் மிகவும் உயர்ந்தவர். பரிசுத்த தேவனே, நீர் மிகவும் உயர்ந்தவர். பலனான தேவனே, நீர் மிகவும் உயர்ந்தவர். 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 காணிக்கைக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். பிதாவே, இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு கொடுத்த இந்த தருணத்திற்காக நம் சுவாமி உம்மை கனப்படுத்துவதற்காகவே இந்த காணிக்கையை கொடுக்கிறோம். எங்களோடு கூட இருந்ததற்காக நன்றி. நாங்கள் கொடுத்த இந்த காணிக்கையை நாங்கள் அறுவடை சென்ற பிதாவே, இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். ஒரு சில முக்கிய அறிவிப்புகள். நம்முடைய மியூசிக்கல் ஃபெஸ்டிவல் மசி உமங் வருகிற 11 மற்றும் 12 ஜூன் மாதத்தில். Praise the Lord. Hallelujah.
அடுத்து மே 30ஆம் தேதிக்குள்ளாக நாம் 10 லட்சம் ராப்சோடி ஆஃப் ரியாலிட்டிஸ் காப்பி டிஸ்ட்ரிபியூட் செய்ய இருக்கிறோம். பிரைஸ் த லார்ட். Bible says, "Go ye therefore and teach all nations, baptizing them in the name of the Father and of the Son and of the Holy Ghost, teaching them to observe all things whatsoever I have commanded you. And lo, I am with you always, even unto the end of the world." India has a population of more than 136 crores, where there are more than 447 spoken languages. By 31st May 2021, across India we are distributing 10 lakh copies of Rhapsody of Realities. And we are distributing 200 copies of ROR in each district of India. In more than 20 languages of India. हिंदी, मराठी, इंग्लिश, गुजराती, तेलुगु, तमिल, कन्नड़ा, पंजाबी, बंगाली, अस्सामी, मलयालम, कोंकणी, ओडिया, राथवी बरेली, डोगरी, मणिपुरी, नागामीज, मिजो, गढ़वाली, छत्तीसगढ़ी. There are more than 42 crore teenagers and more than 16 crore children in India. We are reaching out to every teenager and children of India with TiVo and early readers. And we are distributing 5,000 TiVo and 10,000 early readers every month in Hindi and English. We are raising 5,000 new partners by 31st May 2021 with 200 copies each. And we are raising 300 partners every month for 300 languages with partnership of rupees 5,000. Be a partner today with Rhapsody of Realities, TiVo and early readers. You can be a partner with 10 copies, 20 copies, 50 copies, 100 copies and more than 1,000 copies too. For more information, contact us. அடுத்தது நம்முடைய சென்டர்களை அதிகரிப்பது பற்றி நான் சொல்லுகிறேன். ஆன்லைன் சபைகள் உள்ளது. இது நமக்கு பெரிய முதலீடாக உள்ளது. நான் சொல்வது என்னவென்றால், அனைவருக்கும் மிக மிக நன்றி. நீங்கள் செய்த கடின உழைப்பிற்காக சபை உறுப்பினராக நாம் இதை பயன்படுத்த வேண்டும். மற்றவர்களுக்கு அறிவித்து பிற மொழிகளில் சென்டர்கள் அமைக்க வேண்டும். உங்களுக்கு தெரியாது, தேவன் எல்லாம் அற்புதம் செய்ய இருக்கிறார் என்று. Praise the Lord. Hallelujah. நாம் எழுந்து நிற்போம், நாம் பிரார்த்தனை செய்வோம். உங்களுடைய பரிசுத்த கரங்களை உயர்த்தி தேவனுக்கு நன்றி செலுத்தும். அவருடைய அன்புக்கும் இரக்கத்திற்கும் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல வாரங்கள் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியம் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். நன்றி. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆனந்தமடையுங்கள். வார்த்தை செயல்படுகிறது. Subscribe to our channel, hit the bell icon, like, comment and share. Thank you and God bless you.